போட்டாங்கல்ல. ஆமா ஆமா 3 ஃபயர் விட்டாங்க. ஆனா மான்ஸ்டர் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கலாம் போல இருந்தது. இதுல வேற இன்னைக்கே அதான் டிலே பண்ணி ஷோ கேன்சல் பண்ணி நான் 7 மணிக்கு டிக்கெட் போட்டு தான் நானே போனேன். ஒர்த்தானா ஒர்த்து வருமா மைண்ட் ப்ளோயிங். ஜிபி கூட விட்டுருக்கலாம் போலேடா. செருப்பாலடி அதெல்லாம் கொண்டு வந்தீங்க. இல்ல இல்ல அவன் இல்ல அவன் எல்லாம் கண்டுக்காதீங்க, அதை விட்டுலாம். இல்ல அது அது இல்ல அதுக்குள்ள படம் எடுத்துருவாங்க என்ன கேட்டா. ஜிபி வரும்போது இந்த படம் எடுத்துருவாங்க என்ன கேட்டா மேக்ஸிமம் வந்துட்டு. ஆனா வேற மாதிரிடா இருக்க கூட வாய்ப்புக்கு. யாரா இன்ஃபுளுசர்? ஏய் பைத்தியக்காரன். என்ன கலர் கண்ணாடி எப்படா இருக்க? அலெக்ஸே சொல்றா. என்ன ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இருக்கு இன்ஃபுளுசரா? ஏய் 600 இப்ப ஃபாலோவர்ஸ் வச்சு என்னடா பண்றது? ஆனா டே இதுல ஒரு நிமிஷம் படம் இல்லடா. ஒரு நிமிஷம் இல்ல கலரு பத்ரிக்கு தெரியும் என்னன்னா, பழக்கமா ஒரு ஹீரோனா என்ன பண்ணுவான், ஹீரோக்கு ஒரு பில்டப் இருக்கும் நார்மலா பண்ணுவானு. படம் இதுல விக்ரம் காட்டுறதே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் காட்டுறானுங்க. மினிமம் ஒரு 20 நிமிஷம் மேல இருக்கும். 20 நிமிஷம் மேல போவோம். அது ஒரு கதை போவோம் உண்மையிலே. அதனாலதான் படம் ரொம்ப சூப்பரா போச்சு. ஏன்னா கதைக்கு விக்ரம் தேவைன்ற மாதிரி தான் இருந்தது. புரியுதா? செம்ம. இதுல ஹைலைட் என்னன்னா, விக்ரம் டைட்டில் கார்டுலாம் மலுமுட்ட மாதிரி இருக்கும். விக்ரமுக்கு ஒரு பில்டப் பண்ணி ஒரு டைட்டில் கார்டு வரும் பாத்தியா, அதுக்கே கத்தனானுங்க. சூப்பரா இருந்தது எல்லாமே. இதுலதான் இப்ப ஒண்ணும் இல்ல என்னைக்குமே இப்ப இல்ல விக்ரம் படம்னா விக்ரம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் சொல்லுவானுங்க. ஆனா இது எல்லாருமே எஸ்.ஜே. சூர்யா வில்ல. இதுல அந்த ஹீரோயினுக்குறா பாத்தியா, பேர் என்னது, இந்த சார்பட்ட பரம்பரையில பொண்டாட்டி இருக்குமே, அவளுக்கு ஒரு நச்சுன்னு ஒரு சீன் இருக்கும் சூப்பரா. எல்லாமே வேற மாதிரி. முன்னாடி படம் சித்தான்னு சித்தா இல்ல ஒரு நிமிஷம், சித்தாவோட நல்லா இருக்குது. இல்ல 100% கான்பிடென்ட், சித்தாவோட நல்லா இருக்குது. ஆனா அலெக்ஸ், நீ இந்த அளவுக்கு கடைசியா ஃபயர் விட்ட போட நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. டேய் நான்லாம் இல்லடா. இப்ப டிராகன் படத்துக்கு போகாம தேட்டரை விட்டேன்னு கேட்டானுங்க. டிராகன் ஆகுது மயிராவது போய் பாடுறாமான தாண்டா சினிமா. நல்லவரை கரெக்டா தேட்டர் போனது. ஆனா இது லேட்டா இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு ரிலீஸ் ஆனதுனால பெருசா ரிவ்யூ எதுவும் வரல. இப்போ உன் ரிவ்யூக்கு தான் நானே வெயிட்டிங்கா இருந்தேன். இல்ல இப்ப என்னைக்குமே இல்ல மான்ஸ்டர் இவனுக்கு இன்சைட்ஸ் ஒரு சமயம் எல்லாம் நம்ப கூடாது. புரியுதா? நானே அப்படிதான் இருந்தேன். இப்படிதான் கூவி கோபுரா ஓக்க விட்டேன். நானும் வந்துட்டேதான். நானும் நாமத்தை போட்டு உட்காந்து. அதுவும் சரி, இந்த ரிவ்யூ குடுக்கறவனே சரி நம்ப கூட கேட்டு திருப்பி. இல்லடா கோபுராக்கும் நான் அந்த மாதிரிதான். அதான் ஸ்பாயிலர் தான் ஒரு ஐப் ஏத்தி நாசம் பண்ணிட்டானுங்க. இந்த படத்துக்கும் இன்சைட் சோர்ஸ் எல்லாம் நல்லா வந்துச்சு. கோபுராக்கு வந்து இன்சைட் சோர்ஸ்னு இல்ல, அந்த ட்ரைலர்ல இருந்தே அந்த படம் ஒரு எண்ணம். இல்லடா இரு, இந்த படத்துக்கும் இன்சைட் சோர்ஸ் நல்லா வந்துச்சு. என் மைண்டே வந்துட்டு நார்மலா 2 மாசம் இருந்தா போதும் தான் போனேன். பக்காடா 100% சார. அலெக்ஸ் சத்தியம்ல டிக்கெட் போடலான்றங்க நீ சொன்னதுக்கு அப்புறமா. ஏய் நான் நம்பி போடுங்கடா. நல்லா நானே ரெஃபர் பண்றேன்டா அவனை. பக்கா எந்த படத்துக்கு சொன்னது கிடையாது. வேற மாதிரி அலெக்ஸ் சும்மா அப்படியே பொடைச்சிட்டு துள்றானா அப்ப பாத்துக்க வேண்டியதான். இல்ல இதுவும் பழைய விக்ரம் பார்த்த மாதிரி இருந்தது. உண்மையிலே பழைய விக்ரம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுவும் இந்த காலத்து ஸ்டைல்ல பக்காவா இருந்தது. இல்லடா அது அவன் பேசுறதுலயும் அலெக்ஸ் பேசுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா இவ்வளவு படம் எவ்வளவு படம் பார்த்திருப்பான் விக்ரம் வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண வச்சிட்டானுங்க, எந்த அளவுக்கு வந்து இல்ல லாஸ்ட் டிகேட்ல பெருசா சொல்லிற மாதிரிலாம் இல்ல. ஒண்ணுமே ஐ வந்துட்டு எஃபர்ட் இருந்தாலும் பெருசா அது சொல்ல முடியாது. விக்ரம வந்து போட்டு ஸ்பாயில் பண்ணி வச்சிட்டானுங்க. இப்படி ஒரு படம் எடுக்கும் போது எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப் தானே. ஏன்னா அந்த மனுஷன் நல்ல ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் வம்சரா இல்ல. நான் வந்துட்டு வீரதீரம் பாத்துட்டு கல்லு மாறிக்கிறேன். பத்திரி வந்துட்டு எம்புரான் பாத்துச்சு. கை கொடு மாமே சூப்பர் பிளாப்பாமே. எம்புரான்ல தெரியாதா எட்டி மெரிகிறானுங்க. கட்ட பறகுது போய் பாத்துட்டு வீரதீர சூரனுக்கு தான் புக் பண்ண, அது கேன்சல் ஆயிருச்சு எனக்கு இங்க பெங்களூர்ல. இல்ல இப்ப பத்திரி நினைப்பறதான் கேன்சல் ஆன படம் நல்லா இருக்குது. போன படம் அதான் லூசிஃபர் காலகட்டத்துல இருந்தேதான். நான் லேட்டா இருந்துச்சு, நைட்டு தான் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன்ஸ். எனக்கு ரஜினி கூட சேர்ந்து இவனும் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி. இல்ல முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல, லூசிஃபர் வேற ப்ரொடக்ஷன், லூசிஃபர் 2 வேற கூட டைட்டில் மாத்தி விட்டானுங்க. அப்பயே தெரிஞ்சது இது விளங்காது, சும்மா மார்க்கெட்டுக்கு தான் எடுக்கிறானுங்க. அதான் ஒண்ணுமே இல்லடா, ஸ்டைலா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. ஆனா ரொம்ப ஸ்லோ மோஷன்ஸ். ஒரு சில சீன்ஸ் லூசிஃபர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா என் ஆபீஸ்ல ஒருத்தவங்க விஷுவல் மட்டும் தான் ப்ரோ நல்லா இருக்கு, வேற ஒரு கர்மமும் இல்ல படத்துல.
ஆனா இதுக்கு எதுக்குடா மோகன்லால் எல்லாம் இவ்வளவு அதான் மோகன்லால் இவ்வளவு பில்டப், பிருத்திவிராஜ் அவ்வளவு பில்டப் தான். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இல்ல மாஸ்டர் லியோ அடிக்கிறதுக்கு வரண்டா எம்புரானு உனக்கு என்ன பண்றான் பாடுறான், நீ என்ன வேணா ஆச்சுக்கடா, நாங்க அதர் ஸ்டேட் ஹீரோடா. ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே சரி இல்லை. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பத்ரி அந்த கருமத்தை விடு. ஆனா பத்ரி நாளைக்கு காலைல வேலையா போய் பாரு. இருக்குதுல்ல தேர்ட் பார்ட் வருது இந்த லூசிஃபர் இதுல. இதுவே அப்பதான் சபாஸ். ஆனா பர்த்டே இல்ல இன்னைக்குதான் நீ எம்புரான் பார்த்தா நாசமா போயிட்ட. நாளைக்கு காலைல வேலையா விருது சொல்லு பாரு வேற மாதிரி. ஆனா இல்ல மான்ஸ்டர் நானும் ஃப்ரெண்டு வரும்போது யோசிச்ச இது என்ன தெரியுமா, இதுக்கேண்டா ஐப்பேத்தல சத்தியமா ஐப்பேத்தனா கூட அந்த ஒரு டிஸ்பாயிண்ட் ஆகாது, அந்த மாதிரி இருந்துச்சு படம். இல்லடா இவன் பேர் என்னது எஸ்.ஜே. சூர்யா கூட பத்தினா எல்லா சாரு அவன் தான் சாரு ஒன்னான சூப்பர் டிஃபரன்ஷியேட் இருக்குது. இப்ப வழக்கமா இதான் ஏன்னு கத்தவல கத்தவே மாட்டான், அதான் பெஸ்ட். அப்ப யோசிச்சு பாரு, கத்தாமே படம் சூப்பரா நினைச்சிருக்கேன் எஸ்.ஜே. சூர்யா. அது இந்த படம் தான் கேட்டா, அதுவும் மார்க் ஆண்டனி மாதிரி கிரிஞ்சு பண்ணிக்கின அந்த மாதிரிலாம் இல்ல. பயங்கரமா பேசுவான் பாத்திருக்கேன், எல்லா இன்டர்வியூ ஒரு மாதிரி பேசுவான். இந்த படத்துக்கு வந்து சட்டிலா தான், ரொம்ப இதுவே பேசாம ஒரு மாதிரி சட்டிலா பேசிக்கிட்டு சைலண்டா தான். என்ன சார் நாங்களாம் நம்மளுக்கு எப்படி தெரியுமா நெகட்டிவ் பயங்கர ஹைப்பா பேசுவானே, ஏன் இந்த ஆளு இவ்வளவு கேரக்டர் பேசுறானே. பர்ஃபார்மன்ஸும் அதான் அந்த கேரக்டர் புரியுதா. அதாவது வழக்கமா எஸ்.ஜே. சூர்யான்னு தனியே தெரியல, அதாவது எஸ்.ஜே. சூர்யாவா தெரியும், ஆனா இது கேரக்டரா தெரிஞ்சது. அலெக்ஸ் இப்ப இருக்கு நீ பாதி படத்துல அவனோட எஃபர்ட் தான் அலெக்ஸ். 40-60 ஹீரோ 60னா அவன் 40 போடுறான், புரியுதா? அவனை வச்சுதான் இது. ஆனா இப்ப அவனே இவ்வளவு செட் எல்லாம் நடிக்க வச்சான். இல்ல இவ்வளவு ஒரு நிமிஷம் இல்ல, படம் ஸ்டார்டிங்கே சொன்னேன், படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 நிமிஷம் கிட்ட வந்துட்டு விக்ரம் வரமாட்டாரு. விக்ரமே காணும், நானே பாத்துக்கிறேன். ஆனா ஒரு கதை போவோம், அந்த கதையே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேரளா பணம் பத்திரி லேட்டா சேட்டா படம் மாதிரி இருந்துச்சு. நாங்களே பகலாம் பேசியிருந்தோம் என்ன மத்த சேட்டா படம் மாதிரி இதுன்னு. ஏன்னா அங்க புரியுதா வீடு இது லொகேஷன் அப்படி காட்டுவானுங்க. அப்புறம் ஆனா ஸ்டார்டிங் அந்த ஸ்டார்டிங் சீன் யாரை விட்டா படம் புரியாது. ஸ்டார்டிங் சீன் இல்ல படத்துக்கு போறோம் சீக்கிரம் போங்க. வீரதேசோட ஸ்டார்டிங் ஒரு சீன் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது போறது அதை வச்சுதான் படத்தோட ஃபுல் கதையா இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுடா பாவுண்டா அந்த ஆளு எஃபோர்ட் போட்டு எடுக்கிற எந்த படமும். ஒரு நிமிஷம் ஒரு சீனுக்கு இந்த மான்ஸ்டர் அதான் ட்ரைலர்ல ஜட்டியோட வரல சேகுல ஜட்டி வர டவுசர் மாதிரி, அந்த சீனை எல்லாம் மைண்ட்ல ஏத்துக்க உனக்கு என் ஞாபகம் வரும். வெறிடா ஜெட்டிக்கும் ஜெட்டிக்குள்ள கண்ணு வைக்கிறதெல்லாம் அந்த காலம் புரியுதா, பாம் வைக்கிறது இல்ல அதெல்லாம் இல்ல, பாம்பு எதுவுமே இல்ல. ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி ஒரு கதை போகும்ல. இவன் இப்ப ஏத்துற ஹைப்புக்கு இப்பவே ஏதாவது தியேட்டர் உடைச்சிட்டு உள்ள போய் இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இன்னொன்னு இல்ல படம் பார்த்தா மான்ஸ்டர் நீ எப்படி ஸ்பாயிலர் இல்லாம சொன்னது இல்ல. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அவ்வளவு இது, அதான் ஸ்பாயிலரே இல்லாம இது வரைக்கும் சொல்றேன்னா நான் கஷ்டப்பட்டு சொல்றேன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் இல்ல ஒன்னு யோசிப்போம், ட்விஸ்ட் ஒண்ணு பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன் அதோ வேற மாதிரி தேட்டரே கத்துச்சுன்னா பாத்துக்க. கிளைமேக்ஸ் அப்புறம் வேற மாதிரி அதுவும் சூப்பரா பண்ணிருந்தான். ஹீரோயினுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தான். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதுவும் சொல்லு நிறைய இருக்குது. பெஸ்ட் எனக்கு கேட்டா இந்த படம் நல்லா ப்ரொமோட் பண்ணிருக்கலாம், இன்னும் நல்லா பெரிய ஓப்பனிங். அது இன்னொன்னு கேரளால ஓட வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எம்பூரானும் நாசமா போகுது, கொஞ்சம் ஓட வாய்ப்பு இருக்குது. ஓடிடுவான் அலெக்ஸ். இப்போ இங்க பாரு 2 விஷயம் நீ சொன்ன மாதிரி, ஒரு டெக்கேடாவே வந்து விக்ரம வந்து அழிச்சிட்டானுங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வச்சு எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு. இது பக்கா இதை யூஸ் பண்ணிருக்கானுங்கன்னா அப்ப கண்டிப்பா எல்லாரும் போய் விருப்பம். ஏன்னா ஒரு டைம்ல அவன் போட்ட எஃபர்ட்டுக்கே அவனுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ், புரியுதா? அவன் அவ்வளவு எஃபர்ட் போட்டவன், நல்ல கேரக்டர் அவன். இப்ப எப்படி ஒரு சைடு வந்து விஜய் நம்மள எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி இவன் சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே ஹேட் பண்ணி பேச மாட்டான், மூஞ்சி காட்ட மாட்டான், அந்த மாதிரி ஒரு ஆளு. அவனுக்கு வந்து ஒரு குட் ஒரு செட் ஆஃப் குட், அதான் என்ன சொல்றோம், நல்ல ஆளு அப்படின்ற பேர் தான். சோ கண்டிப்பா எல்லாரும் போய் பாப்பானுங்க. இப்படி ஒரு கம்பேக் கொடுத்தா யாரு பாக்க இல்ல மாமா. இதுல விக்ரம் தாண்டி அந்த டைரக்டர் உண்மையிலே இது எப்படான்ற மாதிரி இருந்தது, எல்லாமே சமயம் பண்ணியிருந்தான் உண்மையிலே. அது சில எப்படி நான் டீடைலிங் சிலது இருக்குது, அந்த டீடைலிங் நான் சொன்னா கதையே உடஞ்சிரும். அது ஒரு சின்ன சின்ன டீடைலிங் எல்லாம் பக்கவாகுது. எனக்கே நான் மறந்துருக்கேன். இவன் ஃப்ரெண்ட் வரும்போது நான் பார்த்தேன், ஆமாடா இதனால இதுதானே செகண்ட் ஹாஃப் இதுல வரும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது நாளைக்கு நானே ஒரு 4 பேர் போறேன்.
சித்தாலாம் ஒரு இல்ல என்னடா இத பார்த்தா சித்தாலாம் ஒரு மயிரன்னு கேட்பாரு அந்த மாதிரி இது படம் புரியுது இல்ல அவன் பெஸ்டா சித்தா பண்ணி எடுத்த டேரக்டர்ல இப்ப அவனுக்கு அதற்கும் நீ இப்ப சொல்றதும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கே அப்படி ஒரு டேரக்டர் அவன் அதான் இதுல எனக்கு ஆக்ஷன் சீன் தான் ஆச்சரியமாகுது சில நேரத்துல வெற்றிமாறன் படத்துல உட்காந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது வடச்சென்ன மாதிரி ஃபீல் ஆகுது சில டைம்ல செகண்ட் ஹாஃப் போகும்போது இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இதுல சஸ்பென்ஸ் ஒன்னு சொல்ல மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ரிவ்யூல போட்டிருப்பேன் சஸ்பென்ஸ் தான் மேட்ரு சஸ்பென்ஸும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கும் அந்த ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி பண்ணியிருக்கான் நம்ம இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன் இனிமே ஒரு படம் எப்போ நல்லா இருக்கும் தெரியுமா நம்ம நினைக்கிறது அங்கே நடக்காது அப்பதான் படம் நல்லா இருக்கும் புரியுதா உண்மையிலே நம்மளே புளித்த மாதிரி தான் நினைச்சிருக்கிறோம் ஆனா நம்மளே இம்ப்ரெஸ் பண்றானா பாரு அதுதான் அந்த டைரக்டருடைய பிளஸ் தான் நீ வீரண்டான்ற மாதிரி தான் நீ வீரண்டா செத்தான்டா ஒருத்தன் செத்தான் கண்டிப்பா பிக்கப்போம் பெருசா பிக்கப்போம் நாங்களே அதை செகண்ட் ஷோ தான் பார்த்தோம் ஈவினிங் ஷோ அடுத்து 2வது ஷோ அதான்டா அலெக்ஸ் நான் 7 மணிக்கே பார்த்தேன் அலெக்ஸ் ஒரு ரிவ்யூ பைத்தியக்காரன் காலையிலே ரிலீஸ் பண்ணிரணும் பார்த்தேன் நானே மார்னிங் டிக்கெட் தான் இருக்கேன் டெவலப் பண்ணிட்டுறானுங்க பெஸ்ட் சாரே விக்ரம் ஆனா இல்ல எனக்கு விக்ரம் எப்படின்னா அவர் நார்மலா பாடி பில்டர் மாசு புரியுதா ஆனா அது மேட்டர் இல்ல எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதான் மேட்டர் இனிமே ஒருத்தர் இருந்தா மேட்டர் இல்ல எல்லாருமே நல்லது நிறைய பேர் சொல்லலாம் விக்ரம்லாம் பலூன் மர்றா அப்பா ஏத்துனா ஏத்துவான் இறக்குனா இறக்கிட்டு வர்றா அப்பா சாமி மனுஷனான இருந்தாலு இல்ல கிளை சரி விடு வாய் சும்மா இருக்காது தயவு செஞ்சே கண்ட்ரோல் இல்ல ஒரு வார்த்தை வரும் கம்ப்யூட்டர் நாளைக்கு நான் போய் பாத்துட்டு கூட சேர்த்து நானே எக்ஸைட் ஆறேன் சாரே இல்ல நான் மதிக்கிறேன் இல்ல உண்மையிலே நான் இது அதனாலதான் ஸ்பாயில் ஒண்ணு கூட சொல்ல நான் மொத்தமா நம்ம வழக்கமா கிட்ட போற பத்திரிக்கை கிட்ட எல்லா படத்துக்கும் ஸ்பாயிலர் சொல்லுவேன் புஷ்பாக்க சொல்லு எல்லா படத்துக்கும் சொல்லுவேன் இல்லடா இந்த படத்துக்கு சொல்லாத காரணம் இந்த ஆள் படத்துக்குலாம் இப்படி ஒரு ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் போகாமலாம் இருக்க போய் பார்க்கணும் எல்லாரும் பசங்க இல்ல நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்றேன் இந்த மாதிரி நான் சத்தியமா விக்ரம் படம் பார்த்தது கிடையாது தியேட்டர் ஆடியன்ஸே கத்துற மாதிரி புரியுதா ஏன்னா 1-2 பேர் கத்துவோம் ஏதாவது இல்ல என்ன மாதிரி ஏதாவது ஒரு 2 பேர் கத்துறோம் தியேட்டர் இதுல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்துருந்தாங்க ஃபேமிலி தான் வயசான என் பக்கத்துலனா அது இன்னொருத்தவங்க இருந்தாங்க அதுங்களே என்ஜாய் பண்ணி பார்த்து சரி இதுங்க தான் இதான் இன்ட்ரெஸ்ட்லாம் இது எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸும் அதுவும் சூப்பரா இருந்துச்சு இன்னொன்னு கன்னி வெடி பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தேன் அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஏன்னா அது பெரிய விஷயம் அதான் சொல்லக்கூடாது கன்னி வெடி சொல்லக்கூடாது ஆக்சுவலா இந்த மாதிரி சர்ப்ரைஸா ஒரு படம் ஒரு ஒர்த்தே இல்லாம உள்ள போய் பயங்கர எக்ஸைட்மெண்டா வந்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் ராட்சசன் அதுக்கப்புறம் வந்து அது என்ன இவன் ஜெயம் ரவி இது ஒரு படம் இருக்குமேடா ஜெயம் ரவியும் இவனும் நடிச்சிருப்பாங்களே அரவிந்த் சாமியும் அந்த படம் தனி ஒருவன் வா படம் நரேஷன் பயங்கரமா சூப்பரா ஒரு மாதிரி ஒண்ணுமே இதெல்லாம் ஒரு படமாடான்னு உள்ள போயிட்டு பாத்துட்டு வெளியில வந்து சர்ப்ரைஸ் ஆனதெல்லாம் இந்த 2 படம் நிகேஷ் இது சொல்லணும் மைகான் பண்ணிக்க ஆனா இதுல மாஸ்டர் இப்ப வழக்கமா ஹீரோக்கு ஒரு பாடி காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப கங்கோல தற்கொலை மாதிரி ஒண்ணு பண்ணானுங்களே அந்த மாதிரி பண்ணாம எதுவுமே இப்ப வழக்கமா ஒரு ஹீரோ பாடி காட்டுறதுக்காக ஒரு மாஸ் இருக்கும்ல ஒரு சும்மா இப்ப நான் 6 பேக் வச்சுக்கிறேன் நல்ல பாடி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி பண்ணாம ஒரு அவன் மான்ஸ்டர் இது உன்னிப்பா கவனிய அவன் சட்டை அந்த ட்ரெஸ் கழட்டுறதுக்கே ஒரு காரணம் இருக்கும் படம் பார்க்கும்போது உனக்கு அது புரியும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அவன் எதுக்கு அதான் ஜட்டையோட போனான்னு ஒரு காரணம் இருக்கும் உள்ள என்ன பண்ணான்றதான் அது பெரிய மேட்ரு அந்த ஆளு நேச்சராவே நல்ல பிசிக் அந்த ஆளுக்கு சூப்பரா இருப்பாரா இல்ல புரியுதா இல்ல அந்த டைம்ல இப்ப இல்ல விக்ரம் அப்படிதான் நடந்து வரும்போது எல்லாம் கத்துனானுங்க ஆனா உள்ள போன பிறகுதான் தியேட்டரே கத்துச்சு தியேட்டர் என்ன பண்ணான்ற மாதிரிதான் வேற 58 வயசுலயும் அந்த பிசிக்க மெயின்டைன் பண்றதுலாம் சும்மா வான்னு நினைக்கிறேன் எனக்கெல்லாம் இல்ல எப்படித்தமா இந்த மாஸ்டர்ப்பா நம்ம கொடுத்தா 200 ரூபாய்க்கு சூப்பரா நிம்மதியா இருந்தது உண்மையிலே வழக்கமா எப்படித்தமா இருக்கும் ராயனை பார்த்தா கார் சுப்பிட்டு வருவான் அதான் கங்கோ பார்த்தா கார் சுப்பிட்டு அந்த மாதிரிதான் அவன் போன வருஷம் அப்படி ஓடி இருந்தது வேற ஏதாவது படம் பார்த்தா இதெல்லாம் நல்லா இதுதான் பெஸ்ட் எனக்கடா இந்த படம் நல்லா பெருசா பிக்கப் ஆகும் கண்டிப்பா ஆயிடும்டா ஒரு 10 நாளுக்கு இதுல தான் 10 நாளுக்கு அது நீ யோசிச்சு பாரு டிராகனே பிக்கப் பண்ணானு நம்ம பசங்க இதை பிக்கப் பண்ண மாட்டானுங்க ஆமா இதெல்லாம் அடிச்சு தள்ளுறோம் நம்ம பசங்க அதுவும் இல்லாம ஒரு சில பேரோட கேரக்டருக்கே படம் ஓடுவோம் அலெக்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஓடுவோம் ஏன்னா விக்ரம்லாம் அந்த மாதிரி ஒரு குட் சோலு எல்லாரும் மத்தியிலயும் குட் சோலு விக்ரம் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுற ஆளே கிடையாது எல்லாருமே விக்ரம்னா ஒரு ரெஸ்பெக்டான பார்ப்பாங்க அதான் நம்ம பசங்க அசால்ட்டா தள்ளுறோம் படத்தை நல்லா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் இல்லமா இதுல
இதுல சத்தியமா சொல்றேன், அந்த டைரக்டர் தரமகாரம் உண்மையில தெளிவா தெரியுது. எவனாவது யூஸ் பண்ணி ஏதாவது நல்ல ஹீரோ கூட்டுன்னு போய் செம்ம தரமகாரம் என்ன கேட்டா. ஏன்னா எனக்கு நீ சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கு, லைட்டா எனக்கே வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுடா விக்ரம் எல்லாம் வந்து நான்லாம் ஒரு நிமிஷம் இல்ல இருடா சாமி, வேற மாதிரி சாமி கொடுத்த காசுக்கு நல்லா இருக்கு. வேற மாதிரி படம் பழகமா இல்ல. இப்ப ஒரு நிமிஷம் இல்ல சாமி எல்லாம் பேசுக்கு இல்ல. இல்ல நம்ம எல்லாம் பேசிருக்கோம். இப்ப தங்கலான் பார்த்தாலும் கோபுரா பார்த்தாலும் யாருமே பெருசாலாம் பேச மாட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனா விக்ரம் எஃபெக்ட் அந்த மாதிரி பேசுவோம். இதெல்லாம் படமே பேசும். அதான் படமே பேசும் சார். வேற மாதிரி நிறைய காப்பாத்திட்டாங்க இல்லையா. நான் டைரக்டர் சத்தியமா நல்ல இது தரம் இருக்கு. நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்னீங்கல்ல, தரமான சீன். அது பேட்டரி கத்தி குமிச்சா அந்த சீனுக்கு இன்னும் வேற இருந்தது. பெஸ்ட் நிறைய சீன். செகண்ட் ஹாஃப் தான் தியேட்டர் மூமெண்ட் அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னா வந்தது, தியேட்டர் மூமெண்ட் இருந்தது தான் ஜாலியா வந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன தெரியுமா, இப்ப இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, சஸ்பென்ஸா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்ன அப்படி இருக்க போகுதுன்னு. ஆமா, 20 நிமிஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தா கதையை. வேற நான் எதுவும் சும்மா நால மாசின்னு இருக்கும் அதே போதும் அந்த மாதிரி தான் நினைச்சேன். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இது ஸ்கெட்ச் மாதிரி இருக்க போகுதுதான் அப்படிதான் நினைச்சேன். இது ஒரு நிமிஷம் இல்ல, இது இல்ல மான்ஸ்டர் இதுல சிங்கிள் டேக் இல்ல சாமி, சிங்கிள் டேக் சீன் இருக்குதுல்ல, நானும் அதை சப்பையா நினைச்சேன். ஏன்னா சும்மா சிங்கிள் டேக்ல என்ன பண்ண போறான், துப்பாக்கி டொப்பு டொப்புன்னு சுட போறான், வேற என்ன பண்ண போறான் தான் நினைச்சிருந்தேன். ஆனா வேற மாதிரி பண்ணிட்டான். எவ்வளவு தூரம் சிங்கிள் டேக் நான் முடியும் பாக்குறேன், முடியவே மாட்டேங்குது. போயிட்டு ஆமா எஃபர்ட் அந்த கார் போய் எண்ட் ஆகுற வரைக்கும் சிங்கிள் டேக் இல்ல. இப்ப மான்ஸ்டருக்கு எப்படி தான் இருக்கும், டிக்கெட் போடாம ஏன்னா வெறுப்பேத்ராடே. இப்ப நான் மெசேஜ் அனுப்புறேன்டா எல்லாம் இல்ல மச்சான், குட் நைட் சொல்ற நேரத்துல ஏன்டா குட் மார்னிங் சொல்றியா சாவடிக்கிற அப்படின்றான். இல்ல நான் போட்டேன் காலங்காத்தால 10 மணி ஷோ போடுவோம். காலையில இருந்து வெயிட் பண்றோம். அப்புறம் 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2, 3 மணி 4 மணி கரெக்டா 6 மணிக்கு போட்டாங்க படம். அதோ இல்ல சாமி, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல இவனுங்க தியேட்டர்ல இருக்கிறவனுங்க கத்தி முடியதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த மாதிரி வைப் ப்ரோ. இவனை உங்க குரூப்புக்கு தூக்கிட்டு போயிடுங்க. டைலாக் பேசுவான் இல்ல, வேணாம் ஸ்பாயிலர் வேணாம், நீங்களே ஸ்பாயிலர் பண்ண ப்ரோ. இவனை உங்க குரூப்புக்கு தூக்கிட்டு போயிடுங்க. இருக்கிறேன் வெறிய இருக்கான். இன்னொன்னு இல்ல டேய், இந்த டேயும் காதுல வாங்கிக்க, அதுலயும் பின்னாடி ஒண்ணு இருக்கு. அந்த படம் டேன்ற வார்த்தையில ஒண்ணு இருக்கு. அதான் சொல்லும்போது அலெக்ஸ் போட்டாரு, தங்கலான் ஓடுமான்னு தெரியல, அந்த படம் ஓடுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அன்னைக்கே போட்டிருந்தாரு. அவள்தான். ஆனா ஜெயிச்சிட்டீங்களே சொல்லிக்கிற மாதிரி படம் எனக்கு உண்மையில நல்லா பாக்ஸ் ஆஃபீஸே பண்ணிருக்கோம். இது சொதப்பிச்சு ரிலீஸ் சொதப்பினாலும் இதுக்கு 2 ஷோ தான் ஓடி இருக்கு. காலையில நாளைக்கு எத்தனை ஷோ வருதுன்னு பாப்போம். இல்ல இப்ப எவனாவது ஏதாவது ஹிட் நல்ல படம் எனக்கு கேட்டா இந்த படத்தை தூக்கி வச்சா எவனுமே பேச முடியாது. பக்கா நம்மளே தூக்கிடுவோம்டா. அலெக்ஸே நம்ம பசங்களே தூக்கிடுவாங்க. இப்ப நீ போட்டல இந்த மாதிரி நீங்க நாளைக்கு பாரு இல்ல எனக்கு கேட்டா. ஆனா உண்மையில இன்னைக்கு பார்த்தவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா 2 ஷோ தான் ஓடி இருக்கு. மிஞ்சி போனா மிட் நைட் ஷோன்னு ஓடும். நாளைக்கு தான் பிக்கப் வருது. இங்க பாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் மாஸ் ஆயிடும். நான் அடிச்சு சொல்றேன், இந்த ரிவ்யூக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் மாஸ் ஆயிடும் இந்த படம். பாத்துட்டியா கிங்க? நானும் பாத்துட்டேன். ஸ்பாயிலர் மட்டும் பண்ணாத. இல்ல பாத்துட்டு இப்பதான் வந்தேன் உள்ள. நானும் இப்பதான் 10 மணிக்கு ஷோ முடிஞ்சது. 1 மணி நேரம் இந்த பட் வண்டியில இருந்து அதனால தான் போடல. 8 மணிக்கு புக் பண்ணி 8 மணியா? நாங்க 7 மணிக்கு பார்த்தோம். 7 மணி வெற்றில பாத்துட்டு இப்பதான் வந்தேன். படம் எவ்வளவு நேரம்? படம் 2.5 மணி நேரம். எவ்வளவு? 2.5 மணி நேரம். படம் அவுட் அண்ட் அவுட் விக்ரம் தான். 2.5 ஆக்கிட்டாங்க. அவுட் அண்ட் அவுட் விக்ரம் தான். வேற மாதிரி. அந்த மனுஷன் என்னமா பண்ணிருக்காங்க. ஜிவி ஓடுதுங்க. ஜிவி இல்லைன்னா அந்த படம் உட்காந்துருக்கு. செம்மையா போட்டாங்க. எப்படி யாராவது பண்ணாலும் தெரியல. இல்லடா இது வந்து படம் பார்க்க வருது ஃபர்ஸ்ட் விக்கிறதுக்காக. அடுத்தது வந்து மியூசிக்
அடுத்தது வந்து கேமரா ஒர்க், அந்த ட்ரைலர்ல இருக்கிற அந்த இம்ப்ரெஷன், அப்புறம் லைட்டிங் ஒர்க், ஆமா அப்புறம் வந்து ப்ரோ. விக்ரமோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ். யூடியூப் ரிவ்யூலாம் பாத்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைரக்டர் படமான்னு கேக்குறாங்க. சித்தா டைரக்டர் யாருமே தெரியல நிறைய பேருக்கு. அடப்பாவீங்களா, சித்தா டேரக்டர் இல்லை, அது அதாவது யாருமே தெரியல. சேதுபதி, அதாவது இவர் வந்து என்ன பண்ணையாரம் பத்மினி தான் பாட்டு படம்டா. ஆமா ஆமா பண்ணையாரம் பத்மினின்னு ஒரு இதை படம் பத்தி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் படம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆமா, அதுவே ஒரு சூப்பர் ஸ்டோரி தெரியுமா? ஒரு நிமிஷம் பண்ணையார் கால் போயிடுச்சு பத்மினியே ஒரு சூப்பர் ஸ்டோரி. நல்லா இருக்கும். ஒரு மாதிரி எங்கிட்டயே ரொம்ப விண்டேஜ் நாள் மூவி. கேட்டாங்க ப்ரோ, யார் அந்த விண்டேஜ் மூவி நல்லா இருக்கும். அந்த மூவி நல்லா தான் இருக்கும். ஸ்லோவா போகும், ஆனா விண்டேஜ் மூவி சூப்பரா இருக்கும். பாட்டு முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க எப்படி அந்த காரை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க. அவன் எவ்வளவுதான் பெரிய காரு வாங்கினாலும் திருப்பியும் அந்த பெரியவனான பின்னாடி வந்து அதே கார்ல அந்த ஃப்ரெண்ட் சீட்ல உட்காரும் போது அவங்களுக்கு ஒரு இதா ஒரு இதா சந்தோஷம் வரும் அவங்களுக்கு. அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த படம். இல்லையா, இந்த மாதிரி டைரக்டர்லாம் புதுசா வர்றது நம்மளுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அதுவும் சியானை வந்து தூக்கி விடுறதுலாம், அதெல்லாம் நம்மளுக்கே வந்து பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க தெரியுமா? தற்குறித்தனமா வேஸ்ட் மதுரை பண்ணிட்டாங்க. வீரன் பாட்டு இருக்கு, மதுரை வீரன் தான் அதுவும் கரெக்டான. ஒய் இந்த மாதிரி எல்லாம் வந்து வெளியில சொல்லிட்டு இருக்க இந்த விஷயத்த அந்த பாட்டு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க, எங்க வரும்னு சொன்னா அதுதான் மேட்ரு. அலெக்ஸ், நான் இன்டர்வியூ பாக்கல அலெக்ஸ், நீ வேற ஏன் அலெக்ஸ்? நானும் இன்டர்வியூ பால்டா சொன்னானே எனக்கு டொட்டல போட்டாங்க. நிறைய பேரு அன்எக்ஸ்பெக்டடா பாத்தாங்க ப்ரோ, பாட்ட நல்லா இருந்துச்சு. சரி விடு அலெக்ஸ், படத்துக்கு எல்லாத்தையும் பாத்துட்டு போனாலும் படம் புதுசா இருக்கும் உனக்கு. ஏய், துஷாரா ஆக்டிங்கும் சரி நேச்சுரலா இருந்ததுடா. உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த படத்துல. துஷாரா ஆக்டிங் சூப்பரா இருந்தது. சாமி மௌன எவனா பேசினா அடிக்கிற அடியில மௌன தார தப்ப கிழிஞ்சிடும், அந்த மாதிரி அடிக்கணும் எல்லாரும் சொல்லிட்டாரு. சும்மாலாம் எவனா பேசினாலாம் போன பாட்டு எவனா பேசினா உரிச்சு தள்ளுறீங்க. எவனா அந்த படம் பத்தி பேசினா உரிச்சு தள்ளுறீங்க. நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீயே ஏறி மெதிக்கணும். விக்ரம் மெதிக்கிறாரு பாரு, அந்த மாதிரி ஏறி அடுத்து குழம்புறோம் நான் கண்டிப்பா. சும்மா போட்டு அவன் ஒரு மேட்டர் என்னன்னா, சார்பேட்டா பரம்பரையில கூட அந்த அவளுக்கு எந்த சீனும் இருக்காது பெருசா அந்த சொல்லிக்கிற மாதிரி. இதுல ஆனா ஒரு சீன் இருக்குது கிளைமேக்ஸ்ல. என்னதான் சொன்னாலும் அந்த ரைட்டிங் சூப்பரு. அதாவது பொறுமையா எடுத்துட்டு போய் ஒரு பிரேக், இன்னொரு கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு பிரேக். எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லா கேரக்டரும் இந்த வெங்கட்லாம் கடைசியில ஒருத்தன் சாகுற மாதிரி காமிப்பாங்க, அதெல்லாம் அதெல்லாம் ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. கதை முழுக்க கதை முழுக்க ஒரே விஷயம், ஃபேமிலி, அவ்வளவுதான் கதை, சிம்பிள். சாரி ஃபேமிலினா இவனுங்க அம்மா சாப்பிட்டு நல்லாச்சுன்னு போனாங்க. இது நல்ல படம், ஃபேமிலினா அந்த மாதிரி எல்லாம் ஒதுக்கிட முடியாது. அப்படி சொல்ல அலெக்ஸ், அந்த லைன் அங்க ஒரே லைன், அது ஒண்ணுதான் லாஸ்டா இருக்கும். இல்ல இப்ப எதுக்கு கதை சொல்ல சார், இது கதை சொல்றதுக்குன்னே கவனம் இருக்கு. எதுக்கு சொல்லப்பா, நான் சொல்லப்பா, எல்லாரும் போய் பாக்கட்டும்பா. அதான் இல்ல என்ன சொல்ல, ஒரு சுச்சுவேஷன் இது, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. அலெக்ஸ், நாம ஒண்ணுன்னா சொல்லலாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு, ஒரு கல்யாண சீனு, அது மாதிரி ஒரு 15 சீன் சொல்லலாம். இல்ல கிங்க கரெக்ட் ப்ரோ, அவ்வளவுதான் சீனே. ஆனா அது இல்ல மேட்டர் என்னன்னா, இல்ல இப்ப கல்யாண சீன் வருதுன்னா சும்மா ஏதோ கல்யாணம் பண்ண போறேன், ஏதோ 4 காமெடி இருக்க போதுன்னு பார்த்திருந்தா அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது ஒண்ணு எதுவுமே தேவையில்லாத சீன் எதுவுமே. ஒரு சீன் எழுதி முடிச்சோன்னா அங்க ஒரு ட்விஸ்ட், ஒரு சீன் எழுதி முடிச்சோன்னா அங்க ஒரு ட்விஸ்ட். மாலா ஜெய், அதாவது அந்த சீன் ஸ்டேஷன் சீன்லாம் போங்க. இல்ல அதான் எதிர்ப்புன்னு சில பேர் லீடு விட்டுருக்காங்கலாம் கேட்டிருக்கானுங்க. முடியும் போது இப்ப KGF 2 அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா மேட்டர் என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம், படத்துல திலீப்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன் பேர் சொல்றேன்னா, அது யாருன்னே காட்ட மாட்டான். ஆனா அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்துல, ரொம்ப முக்கியமான கேரக்டர். இல்ல நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அதான் இல்லடா நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா, ஏதாவது நம்ம மிஸ் பண்றோமான்னு. இல்ல அதான் அவனும் இல்லடா அது சொல்லவே இல்லதான், பார்ட் தான் 1ல இருக்கும். இல்ல பார்ட் 1ல தான் ப்ரோ அது வரும், அதனாலதான் அது சஸ்பென்ஸா இருந்துச்சு. இல்ல இப்போ பார்ட் இல்ல, இப்போ இன்னொன்னு அலெக்ஸ், இப்போ இதுல என்ன பண்ணிருக்காருன்னு காமிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறதுக்குன்னு ஒரு காரணம் ஒண்ணு இருக்குல்ல, அது அது ஆனா இல்ல ஒரு நிமிஷம், இல்ல அப்ப சாமி
எஸ்ஜே சூர்யா ஒரு ஜர்க்காவன் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது எதுக்கு நானே அதான் சொல்ல இல்ல அதான் இல்ல சொல்ல அவன் இப்ப வழக்கமா ஒரு பில்டப்னா என்னது பில்டப் கூட இல்ல. இது ஜர்க்கா வரணும் எதுக்குதான் எதுக்கு ஜர்க்கா வரானதான் வேற மாதிரி அது யாரு நடந்து வரான மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தாதான் தெரியும் எதுவும் பேசாதடா, தயவு செய்து கம்முனுடா, ஆரோ கொலல பேசாதடா ப்ளீஸ்டா. அதெல்லாம் ஆனா கடைசியில இல்ல இல்ல கடைசியில பாத்தியா இங்கெல்லாம் வந்து நம்ம வாயடிக்குது. அலெக்ஸ் 3 வாட்டி செக் பண்ண சொல்லுவான் சூர்யா. ஃபர்ஸ்ட் வாட்டி செக் பண்ணும்போது நமக்கு ஆமா ஆனா இதுல இதுல ஹைலைட் என்னன்னா சும்மா அதான் அதுக்கப்புறம் நடந்து வரும்போது இன்டர்வல் ஒரு மாசான இன்டர்வல் நினைச்சேன். ஃபன்னா ஒரு இன்டர்வல் ஓடுவான். அதான் இன்டர்வல் ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் போற சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் பில்லர். ஆனா அலெக்ஸ் அந்த சூர்யா ஜர்க்கானது அது 3வது சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீனோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இதுல ஒரு இல்ல சாமி அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஒண்ணுக்கு இதுல படம் ஸ்டார்டிங் சீன்ல அவனுக்கு வீடு அந்த ஒரு கலாச்சாரம் காட்டுவாங்கல்ல, பெரிய ஆளுங்க இப்படி இருப்பானுங்க, அந்த அவங்க வீட்டு போய் இதெல்லாம் இப்படின்னு அந்த வைப்பு தான் எனக்கு கேட்டா படம் முழுக்க அது செட் ஆச்சு. உண்மையிலேயே அந்த அவனுங்க வில்லனுங்க எப்படி இருக்காங்க நல்லா இது பண்ணிருந்தாங்க. ஆனா இங்க பாக்குறது எல்லாரும் தயவு செய்து ஆல் ஃபேன்ஸ் படம் ஸ்டார்ட் முன்னாடியே போயிடுங்க. சத்தியமா 10 கதை புரியாது. அததான் நானும் சொன்னேன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா டைட்டில் உனக்கு அந்த டைட்டில் கார்டு இல்ல டைட்டில் கார்டே லேட்டா போகும். இல்ல பத்ரி இல்ல பத்ரி ஒரு நிமிஷம் இந்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்புறம் தான் விக்ரமுடைய பேரே வரும். அதுக்கப்புறம் தான் டைட்டில் கார்டே வரும். அந்த 20 நிமிஷம் தான் ஒரு டீட்டெயிலா போகும். இவங்க யாரு இது என்ன அது ஒரு நான் அதுதான் ஃபர்ஸ்ட் போலான்ட்டு. ஏன்னா எனக்கு அந்த டைரக்டர் பிடிக்கும், அவர் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால சரி போலான்ட்டு புக் பண்ணேன். இங்க 9:45 ஷோ போட்டிருந்தாங்க பெங்களூர்ல, ஆனா கேன்சல் ஆயிடுச்சு. நீ வேற அலெக்ஸ், நான் நேஷனல்ல டிக்கெட் எடுத்து வச்சிருந்தேன் 9 மணிக்கு. அப்புறம் வந்து 3 மணிக்கு வந்து இதுல எடுத்து வச்சிருந்தேன் ஆரோ ஹப்ல. சரி நேஷனல்ல நேஷனல்ல க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஆரோ ஹப்ல போலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. சரி அதனாலதான் ஈவினிங் ஃபீனிக்ஸ் மால்ல காலைல 9 மணிக்கு டிக்கெட் எடுத்தோம். கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆயிட்ட பிறகு 2வது ஷோ போலாம். ஏன்னா நம்ப முடியாது கோர்ட்ல கேஸ் போகுது. அதான் ஒரு ஷோ போயிட்ட பிறகு 2வது ஷோ. ஆனா பக்காவா இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அந்த மனுஷன் எப்படி அந்த உடம்பு அந்த லுக்கு அந்த கல்யாண மண்டபத்துல மணமகன் சீன் ஒண்ணு நடக்கும் தெரியுமா? உள்ள போயிட்டு எல்லாரும் பேசுவாங்கல்ல சண்டை போடுற மாதிரி. அப்போ ஃப்ரேம் காட்டுவாங்கல்ல அந்த திலீப்னு ஒரு பேசுவான ஒரு விஷயம். நான் யோசிக்கிறது ஒரு நிமிஷம் இல்ல. இப்ப இந்த பக்ரி மாஸ்டர் எல்லாம் இருப்பான் தெரியுமா? என்ன சொல்றானுங்க பாக்கட்டும், எல்லாம் பாக்கட்டும். அப்புறம் இதுதான் நாளா டீடைலிங் இந்த படத்துக்கு சொல்லலாம் பச்சா நிறைய யூடியூபர் மாதிரி பேசலாம். என்ன பண்றது அலெக்ஸ், கிழங்க பாத்துக்கப்பா. ஏன் வீட்டுல பார்த்தா புரியலையா? கிழங்கு இல்ல அவர் வீட்டுல கிழங்கு சாப்பிட்டியான்னு கேக்குறேன். பாத்துருந்தா அது வைப் பண்ணிருப்பேன்டா. என்ன பாக்கவும் இல்ல, நீங்க பண்ற வைப்லயும் கலங்க மிக்ஸ் பண்ணி பேசவும் முடியல. அலெக்ஸ் நான் அந்த இன்ட்ரோல் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா அப்படி வரும்னு? நீயும் பாத்துட்டியா? அப்புறம் என்ன லைட் ஆன் பண்ணா மறந்துட்டாங்களா நினைச்சிட்டு இருந்தேன் தியேட்டர்ல. நானும் அதான் நினைச்சேன். இல்ல படத்துல வந்து ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன் இதான் இன்ட்ரோல என்ன பண்ண விட்டுருக்கான்னு. பரவாயில்ல ப்ரோ. இல்ல நான் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். ஒரு சீன் வந்து இன்ட்ரோல நினைச்சல தியேட்டர்ல லைட் போட்டான். இல்ல அப்ப படம் ஓடுதா? ஐயோ இப்ப இன்ட்ரோல போறேன்னு சொல்லிட்டு அவனே ஆஃப் பண்ணிட்டான். பக்கத்துல விக்ரம் வேட்டை இல்ல ஸ்லோ மோஷன்ல அதான் இன்டர்வல்ல பார்த்தா அதுக்கப்புறம் அதான் ஒரு சட்டில்டா விட்டாங்க. அது இன்டர்வல்னே போடல, அப்படியே பயங்கரமா ஒரு டயலாக் வச்சிருந்தானுங்க. ஆனா இல்ல செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹைப் ஏத்துது.
ஹைப் ஒன்னு ஏத்துறது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அது ஹைப் சாட்டிஸ்ஃபை. ஒரு ஆனா தற்கூரி செகண்ட் ஹாஃப் ஒரு தற்கூரி படம் பார்த்து வண்டி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேக், ஒண்ணுமே புரியலடா. நான் நினைச்சேன் டேய் கொத்தா நீ படம் பாத்தியா, இல்ல நான் நினைச்சேன் நீ படம் பாத்தியா கொத்தா போன பாத்தியாடா பாடுன்னு நினைச்சீங்கன்னா. ஆனா ஒருவேளை அந்த யாருன்ற அது அதனால புரியாமல் இருக்கும் ப்ரோ. இல்ல இல்ல அவன் போன நோன்ற கேரக்டர் போல இருக்குதான். இல்ல கிங்க அது ஒரு மேட்டர்லாம் கிடையாது. இப்போ திலீப்பால இது ஆச்சுன்றதுதான் படத்தோடைய கதையை தவிர திலீப் யாரா இருந்தாங்க அதுல என்ன அது பார்ட் 1ல. ஆனா அலெக்சனா நான் படத்துக்கு சீக்கிரமா போயிட்டு அந்த என் புதுசை எங்கன்னு கேக்குற ஷார்ட் அப்போ பாத்துட்டு இருந்தேன். போன் வந்துச்சுன்னு வெளியே வந்தேன். திருப்பி உள்ள போறேன், எங்கடா காலின்னு கேக்குறானுங்க. எவ்வளவு நேரம் படம் தான் போச்சுன்னு பார்த்தா ஒரு 1/4 நேரம் படம். இதனாலதான் மூடிட்டு போய் இதுக்காக சீக்கிரமா போனேனே. இப்போது போன் வந்து பேசுறானுங்க வைங்கடான. படம் பார்க்க போன எவன் போனா இருந்தாலும் கொத்தா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுறீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். எப்படி நான் சொல்ல முடியும். இல்ல இதுல எஸ்ஜே சூர்யா ஸ்டார்டிங்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல எஸ்ஜே சூர்யா எஸ்ஜே சூர்யா வந்து இந்த படத்துல வேற மாதிரி நடிச்சிருந்தான் ப்ரோ. போலீஸ்லயே வெரைட்டி கேட்டாம இது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த 45 மினிட்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ் சூப்பரா இருந்தது. டிஃபரண்ட். இதுல சரி இருக்கட்டும். நாங்க நிறைய வச்சிருக்கோம்டா உங்களுக்கு பேசுறதுக்கு. நாங்க நிறைய வச்சிருக்கோம்டா. வாங்கடா படம் பார்த்து வாங்கடா. மேல பாரு. யாரு படம் ப்ரோ? ராம் சரணா? ராம் சாது இருட்டா அவன் பிடி புத்தானே இது பண்ணா என்ன கம்பா குத்த. சரி ப்ரோ கேக்குதா? ஹலோ கேக்குது. படம் நானும் பார்த்து வந்தேன் ப்ரோ. ரொம்ப செமையா இருந்துச்சு. ஸ்பாயிலர் மட்டும் சொல்லாத பார்த்தா 50 மினிட்ஸ் இல்ல அந்த சிங்கிள் ஷாட் மட்டும் சொல்றேன். இல்ல இது சொல்றேன், ஸ்பாயிலர் சொல்ல. சிங்கிள் ஷாட் எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்திருக்க விதமே ரொம்ப சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. அந்த கிளைமாக்ஸ் ஸ்டேஜிங்கும் வேற மாதிரி. என்ன ப்ரோ? இல்ல கட் எல்லாம் பண்ணல, அவங்க ஒரே ஷாட்ல எடுத்திருக்காங்க. அது அந்த ஷாட்டும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கிளைமாக்ஸ் ஸ்டேஜிங்கும் அந்த இதுவும் பயங்கரமா இருந்தாங்க ப்ரோ. இந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியல. இல்ல எங்க தெரியுமா அந்த பெரிய கண்ணியத்தின் வந்து ஒரு இடத்துல குதிப்பாரு பாத்தியா, அங்கதான் கொஞ்சம் மூட்டை இருக்குல்ல. இல்ல ப்ரோ, அந்த கிளைமாக்ஸ் ஸ்டேஜிங் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜிங் செட் ஆகும். அந்த என்ன சொல்றது, ரூரல் டிராமாவும் எடுத்துட்டு அதை வந்து பயங்கரமா எடுத்தாரு ப்ரோ. ரைட்டிங் தான், அந்த ரைட்டிங்ல ஸ்பாயிலர் சொன்னா நிறைய போயிரும், ஸ்பாயிலர் சொல்ல வேணாம். பட் பாருங்க. ஆமா, அந்த பீக் சினிமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில பீக் சினிமாவை எடுத்துட்டு போயிருந்தாரு. ஆமா ப்ரோ, ரைட்டிங்கும் பயங்கரமா எழுதிருக்காரு ப்ரோ அருண்குமார். அந்த கிளைமாக்ஸ் தான் பாத்துட்டு நீங்க 2 days கழிச்சு எல்லாம் பேசுற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி பயங்கரமா ரைட்டிங் கடைசியில. அதான் தரமான ரைட்டிங். எல்லாரும் கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் படம் ப்ரோ. நான் இன்னொரு டைம் போறப்போ உண்மையில டவுட் என்ன தெரியுமா, இல்ல இந்த மாதிரி டைரக்டர் எதுவும் இன்டர்வியூ வாய விட மாட்டான். ஆனா இந்த திருப்பி சிவரகாம் பாத்தியா, அவனை இன்னும் திருச்சி சிவன் கூப்பிடுற காரணமே அதான்டா. இங்க பாரு அலெக்ஸ், நீங்க இன்னொரு ரைட்டர் ஸ்பெஷல் ரைட்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன் ஏகே அவெல்லாம் என்னமா சொல்லிட்டா. இந்த கிரிஞ்சு இதெல்லாம் அந்த மாதிரி கமர்ஷியல். ஆனா பெஸ்ட் இதுல கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும், அதுவும் மாசு. இதுதான் உண்மையான படம். இன்னும் சினிமாட்டோகிராஃபி ப்ரோ, அது பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அது வேற லெவல். எல்லாம் அந்த இல்ல சுந்தர் ப்ரோ, இதுல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து வழக்கமா கத்துவோம். ஆமா, அது வேற லெவல். ஆமா ப்ரோ, ஆமா. ஐயோ அதே மாதிரி சுராஜ் சூப்பரா நடிச்சிருந்தாரு ப்ரோ. ஆமா ப்ரோ, அவருக்கு வந்து மலையாளம் தான், தமிழே தெரியாது நினைக்கிறேன். பட் அந்த அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் அவனை பார்த்தாலே காண்டார மாதிரியே ஒரு ரைட்டிங் பண்ணல. அதான் அந்த போன் கால் சீன்லயே நமக்கு அவன் மேல கோவம் வந்துரும். எல்லாருக்கும் அந்த இது வெறுப்பை வேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை அடிச்சு அவனை கொன்றும் எப்படினாலும் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு கொண்டு வந்துருவாங்க, அந்த ஸ்டேஜிங் கொண்டு வந்துருவாரு. ஒரே ஒரு போன் கால் தான் அது, அது நமக்கே தெரிஞ்சிடும், கோவம் வந்துடும். எல்லாத்த விட ஆச்சரியம்னா பாட்டே இல்லாம 2.5 மணி நேரம் எங்கேஜிங்கா வச்சிருப்பாரு. நேம் கார்டு போட்டு பாட்டை போட்டு அது பண்ணிட்டாரு. செம்ம. ஆனா வந்து சும்மா நிக்க வச்சாரு. என்ன சாமி
அவன் போயிட்டாப்புல. ஆனா கிளைமேக்ஸ்லாம் ப்ரோ என்ன அறியாம நான் கத்திட்டு இருக்கேன். ஐயோ அந்த நீங்க சொல்லிட்டீங்க அந்த ஸ்பாய்லர் முன்னாடியே அந்த சொல்றேன் அந்த ஒரு சீனுக்காக தான் அதெல்லாம் இல்ல என்ன அறியாம கத்திட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. நாங்களும் அதான் கத்துங்க. ஆனா கத்தணும்னு இந்த படத்துக்கு போகலாம், அதான் மேட்ரு. கூட என் கூட வந்தவங்க கூட யாருக்குமே அந்த மாதிரி சைலண்டா. ஆனா எல்லாருமே அதான் சார். ஒட்டுமொத்த தேட்டரும் பெரிய ஸ்கிரீன் பார்த்தோம். ஆமா ப்ரோ. இன்னொன்னு அந்த விக்ரமோட நேம் கார்டு அதுவும் வெறியா இருந்துச்சு. அது ஒரு டைட்டில் கார்டு. அதான் கதையும் வருது, கதைக்கு எதுக்கு விக்ரம்னு தெரியுது, அதுக்கும் ஒரு பில்டப் வச்சு அதுக்கப்புறம் டைட்டில் வருது. அவன் விக்ரம்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோ. நான் எல்லா படம் மேக்ஸிமம் ஃபர்ஸ்டே பாத்துருவேன். கோப்ரா எல்லாம் பாத்துட்டு எனக்கு எல்லாம் ரொம்ப இதாயிருச்சு, பிடிக்காம போயிடுச்சு. ஆமா அதுக்கப்புறம் விக்ரம்க்கு வந்து இப்போ தங்கலான் ஃபர்ஸ்டே பாத்துருவேன். எல்லாமே ஃபர்ஸ்டே பாத்துருவேன் மேக்ஸிமம் எல்லா படமும். இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங்காவும் அந்த ஆமா ஆமா ஆக்டிங்காவும் அந்த மேரேஜ் சீன் சொன்னீங்கல்ல, அத விக்ரம் வந்து பெட்ல படுத்து ஒரு கண்ணுல இருந்து சொட்டு கண்ணீர் வரும். அந்த இதெல்லாம் பயங்கரமா ஷாட். ஐயோ அது ஒண்ணுமே சொல்லிடுறேன். அது ஒண்ணுல பெரிய ஷாட்ல இல்ல படத்துல பயங்கரமா ஓகே ப்ரோ சொல்ல படத்தை சொல்லிட்டீங்க. மன்னிச்சிருங்க சொல்லிட்டேன். சொன்னா எவ்வளவு தூரம் பேச கண்டிப்பா இந்த ஸ்பாய்லர் வரல காலம். ஆமா ப்ரோ ஸ்பாய்லர் சொல்றேன். ஆனா போய் அலெக்ஸ் பக்கா தத்தி ஆமா கூட போட்டுருக்கா சூப்பர்ன்ட்டுனா பாத்துக்கோ. அதான் மல்முட்ட ஆமையே நல்லா சூப்பரா இருக்கு. இல்ல எனக்கு இத பாத்துட்டு இல்ல மாஸ்டர் இத பாத்துட்டு இந்த புதுப்பேட்டையில கேட்பானே இத வச்சுட்டு அடி வாங்கிட்டு ப்ரோ. ஆனா இன்னொன்னு இத வந்து கேரக்டர்ஸும் கம்மி தான், அதோட ஆர்ட் கரெக்டா முடிச்சிருந்தாரு. எங்க ஒரு ரைட்டிங் இருக்கு எங்க முடிக்கணும்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் ஆர்ட் முடிச்சிருந்தாங்க. அந்த ரைட்டிங் தான் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. யாருக்குமே வந்து சும்மா வந்துட்டு போன அந்த மாதிரி ஒரு இல்ல. அந்த ஒரு கூட இருக்க ஆள் கூட பயங்கரமான ஒரு ரைட்டிங் வச்சிருக்காரு. ரைட்டிங் தான் ஃபுல்லா படம் ஃபுல்லா ரைட்டிங் தான் வச்சு ஸ்ட்ராங்கா இருக்கு. ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே, கேமரா ஒர்க். ஐயோ அந்த ஆமா ப்ரோ. இன்னொன்னு அந்த திருவிழான்னு சொல்லிட்டு அந்த வெறும் அந்த பட்டாசு வெடிப்பாங்கல்ல அந்த ஷார்ட்டை வச்சுவே பேக்ரவுண்ட்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காரு நிறைய. சும்மா சொல்றேன், சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். அந்த சினிமாட்டோகிராஃபியே அந்த பேக்ரவுண்ட்லயே அந்த பட்டாசு வெடிக்கிறத வச்சே ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றேன். பயங்கரமா அந்த எலிவேஷன் இது பண்ணிருக்காங்க சினிமாட்டோகிராஃபில. டீடைலிங் நிறைய இருக்கு. ஆமா டீடைலிங் நிறைய இருக்கு. ஆமா ஆமா. எனக்கு இந்த படத்தையும் மொக்கன்னு சொன்னாலும் ப்ரோ அவன்லாம் படமே பார்க்க கூடாது ப்ரோ. அவன் எந்த படமே பார்க்கல. அவன்லாம் யார் தெரியுங்களா? இல்ல மொக்கன்னு சொன்னவங்கலாம் நீங்க யார் நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா அவனுங்க எல்லாம் யாருன்ட்டு? ஆனா இல்ல ப்ரோ இல்ல அது ஓப்பனா சொல்றேன். இதெல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன். இதுல மொக்க சீன் தான் ஒண்ணு கட்ட முடியாது. அந்த மாதிரி ஓப்பனா ஏய் எவன்டா சொல்லுவான்? ஏய் நான் இல்ல அலெக்ஸ், இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ இந்த படத்தை வந்து நீ ஜென்ரலா நீங்க நம்ம பேசுறது இங்க எல்லாம் ரிவ்யூ கொடுக்கறத பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாவே இந்த படம் இன்னும் ஒரு 1.5 மாசம் சாலிடா அடிக்கும். நின்னு பேசு இந்த படம் ப்ரோ. இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் சங்கம் தான் பார்த்தேன். பட் ஈவினிங் ஷோ ஒரு 70% ஆக்குபென்சி இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோவே. நான் ஈவினிங் தான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாங்களே. ஆமா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா வந்துட்டாங்க. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அந்த கிளைமேக்ஸ்லாம் எல்லாம் கைத்தன். அதுவும் வீக்கெண்ட் வருது. அதான் வீக்கெண்ட்ல கண்டிப்பா இதாயிரும். அதெல்லாம் கடைசியில எல்லாமே நேம் கார்டு போடும்போது அருண்குமாருக்காக எல்லாமே கிளாப் பண்ணிட்டு போனாங்க. நான் வந்து எந்த படம் மாதிரி பாத்திருக்கேன்னா வந்து லவ் டுடேல பாத்திருக்கேன். ஆமா லவ் டுடே பாத்திருக்கேன், டிராகன்ல பாத்திருக்கேன். எனக்கு இதா இருந்துச்சு. யாருமே கிளாப்லாம் பண்ண மாட்டாங்க, கடைசியில எனக்கு கிளாப் பண்ணிட்டு போனாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு ரைட்டிங்காக தான். அலெக்ஸ் ப்ரோ, இந்த எஸ்ஜே சூர்யா கார்ல வரும்போது விக்ரம் வந்து துண்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சீன்ல வந்து நிப்பாரு. அது ஒரு இல்ல அது எதுக்குன்னு தெரியாதுல்ல. அதுதான் தெரியாது. அதுதான் படம் பார்க்கல, காலைல தான் பார்க்க போறாங்க. சூப்பர். எம்புரான் எப்படி இருக்கு? நல்லா ரிவ்யூ வந்துச்சா? அவ்வளவுதான் படம் டைட்டில்லே பேரு. அவ்வளவுதான் டைட்டில்லே போட்டு டைட்டில பார்த்தாலே தெரியலையா? இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா லேட்டா எந்திரிச்சு பாக்குறேன் பட்ட பட்டு அடிக்கிறானுங்க. எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல அடிக்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் சீசமா அடிக்கிறானுங்க. இதுல பர்த்டே வர பாக்க அதே காப்பி பண்ணி எடுத்தமா இருந்துச்சு. டேய் கேரளாலயே அடிக்கிறானுங்கடா அந்த படத்தை. இல்ல இதுல பர்த்டே தெரியுதுல, அதுக்காக அது பெங்களூர் அந்த மாதிரி பாத்து
பாத்துட்டுதான் போல வேண்டியது தெரியாம போயிட்டோம் அங்க கேன்சல் ஆகி டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்ல போட்ட காசு தான் எடுத்திருக்கோம். பயங்கரமான ஹைக் வச்சு சும்மாங்க இல்ல மாட்டிப்பான் கிட்ட இன்னொன்னு. ஆனா அசைக்க இந்த மாதிரி படம் எடுக்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போயிடும்டா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாம் தூக்கிடுவானுங்க. இப்ப எம்ரான் வந்து எப்படின்னா காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு 4 நாள் வச்சா இல்ல வச்சுதான் டிராகனை தூக்கிடுவானுங்க. டிராகனை தூக்கிடுவானுங்க. கம்ப்ளீட்டா டிராகன் போயிடும். பழைய விக்ரம் நான் எடுக்கிறேன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் அவங்கள அதை செய்யணும்னு எப்படி சொல்றது, நான் கடந்த ஒரு 5-6 வருஷமா கேம் படத்து ஃபேமிலி பார்த்ததே இல்லை. இந்த படத்துக்கு தான் வந்திருக்காங்க. உண்மையே சொல்லணும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு வரும்போது. காலைல இருந்து நான் வந்து கடைசியா வந்து விக்ரம் படத்துல வந்து நான் ஒரு கூட்டம் பார்த்தேன்னா எந்த படத்துக்கு நினைக்கிறது எனக்கு நான் ஜென்யூனா சொன்னா கூட்டம் பார்த்தது ஐ மூவிக்கு தான். ஐல தான் வந்து நான் கூட்டத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கூட்டம் காட்டுல அவனுங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா ஓடிடும் ப்ரோ. செகண்ட் இயர் படம் நல்லா இல்லைன்னா படுத்துடும் படம். அதான் ஒரு பிரச்சனையும். இப்ப படம் அது நல்லா இருந்துச்சுல்ல, அதனால நான் இந்த ஓடிடும். டே ஒன்னு பார்த்தா நல்லா இருக்கும். எனக்கு செகண்ட் பார்த்தா அப்படியே பாதியா டிராப் ஆகும். பாதியோட கம்மியாயிடும். ரொம்ப இதா டவுன் ஆயிடும். ஆமா அதுக்கு இருந்துச்சு. பாப்போம். இந்த படம் நல்லா ஆயிடுச்சு. நாளைக்கு ஓடிடும். நாளைக்கு ஒரு நாள், அடுத்த சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் லீவு. நல்லா ஓடிடும். ஆமா சூப்பரா ஓடிடும். அதான் சொன்னேன் சாட்டர்டேக்கு அப்புறம் இந்த படம் இதாயிடும், ஸ்டாண்ட் ஆயிடும். அடுத்து ஜிபி வரைக்கும் ஸ்கிரீன் நல்லா கிடைக்கும். பாப்போம் 2 வாரம். ஜிபி வந்தாலும் மால் தேட்டர். ஆனா அதுக்குள்ளே படம் மால் தேட்டர்ல இருக்கும். எவ்வளவு பெரிய பாகுபலி இருந்தாலும் புஷ்பா இருந்தாலும் அதோடைய மேக்ஸிமம் 70% கலெக்ஷனே அதோட 10. நான் எப்போ பார்த்தேன் தெரியுமா, கங்குவா ரிலீஸ் ஆகி செகண்ட் டேல வந்து அமரன் பீட் பண்ணிருச்சு. அப்ப பார்த்தேன். அப்பதான் ஒரு நல்ல படம் ஞாபகம். ஏன் தெரியுமா, இப்ப நான் தேட்டர் போனேன் சத்தியமா கங்குவாக்கு அது எப்படியே ஃபர்ஸ்ட் இந்த காதலை விட்டு அந்த காதலை விட்டு இல்ல அலெக்ஸ் அந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சரி இருந்தா நல்லா வந்திருக்கும். ஆனா சொதப்பிட்டாங்க. அந்த சூரிய எஃபர்ட் போட்டது தப்பு இல்ல, அது யார்கிட்ட போட்டதும் தப்பு. இது எப்படின்னா இல்ல இப்ப இந்த படத்துக்கு சாலிடா 12 நாள் இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு கணக்கு கூட சொன்னா 13 நாள் இருக்கு. 13 நாள் இருக்கு. காலைல ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் வந்திருக்கும். காலைல ரிலீஸ் ஆகும். 13 நாள் இல்ல ப்ரோ. இப்பவே பாருங்க 13 நாள் இருக்கா. நான் எழுதி தரேங்க பாருங்களேன். 10ஆம் தேதி ஷோ கம்மி பண்ணுவானுங்க. ஆனா நான் அடிச்சு சொல்றேன் 11, 12 எல்லாம் பிச்சுங்க பாருங்க. திருப்பி ஷோ இன்க்ரீஸ் ஆகும். நான் எழுதி தரேன். இது வச்சுக்கோங்க. 12, 11 திருப்பி ஷோ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. புளுத்திக்கும் கண்டென்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டென்ட் தான் ஜெயிக்கும் எப்பயுமே. ஆனா நடுவுல எனக்கு ஒரு நல்ல பேரு இருந்தது. மார்க் ஆண்டனி நல்ல காமெடி பண்ணாலும் ஆனா அது கத்திட்டே இருப்பான். கத்தாம அவன் ஆக்டிங் அந்த ஆக்டிங் எல்லாமே. விக்ரம் எல்லாம் வேற மாதிரி. அலெக்ஸ் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் எங்க எனக்கு பங்கமா ஹையாச்சு. கிழங்க வைக்கணும்ல ஒரு இடத்துல மயக்க போடுவோம் பாத்தியா. எனக்கு அந்த சீன்லாம் வளவா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போய் சாப்பிட்டு ஆனா இல்ல இவரை கொஞ்சம் தூரம் கடைசியில ஒண்ணு சொல்லுவான் மச்சான் அந்த கிளைமேக்ஸ்ல. நான் பி கிழங்கு தானே சொன்னேன். அண்ணே அப்ப நீங்க வல்லவா கம்முன்னு இருடா. டேய் டேய் சும்மா இருடா. ஏன்டா இப்படி பண்ற? என்னை விட அலெக்ஸ் பயங்கரமா ஸ்மைல் பண்ணாரு. அது ஆனா பண்ணல பத்தி இப்போ சும்மா நிறுத்த சொல்லுங்கடா. இல்ல இப்ப உண்மையில நான் எந்த படம் பார்த்தாலும் நான் ஸ்பாய்லர் தான் சொல்லுவேன். ஏன்னா பெருசா ஸ்பாய்லர் இருக்காது எந்த படத்துல இருந்தாலும். ஆனா இந்த படம் ஒருத்து அதனால ஸ்பாய்லர். சாங் ஸ்பாய்லர் பண்ணிட்டீங்களா நீ? இல்ல அது எல்லாருக்குமே தெரியும். அலெக்ஸ் இங்க பாரு. வல்லவா அலெக்ஸ் ஸ்பாய்லர் எப்படி படத்துல ஸ்பாய்லர் இருக்கு. ஆமா அது ஒரு மைல் ஸ்பாய்லர் இல்ல நான் சொல்றேன் அப்படின்னுவான். அந்த மாதிரி அவன்
ஆனா கிங்க இல்ல இப்ப கேட்டவன் எல்லாருக்கும் தெரியும், சாமிக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் யாரு ஸ்பாயிலர் பண்றாங்க. ஓ நான் பண்ணனா இல்ல யாருமே பெருசா பண்ணலாம், நீங்க லைட்டா பண்ண. இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல தேவையில்லை என்ன கேட்டா. பார்த்து தெரிஞ்சுக்க. நாளைக்கு பழைய ஸ்கிரீன்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ சென்னையில எலக்ட்ரானிக் போச்சு திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இல்ல இது எனக்கு கேட்டா எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்போம். ஃபேமிலியோட எல்லாருமே கெட்ட வார்த்தை நல்லா இருக்கு சென்னையில, பரவாயில்ல. இந்த புக்கிங் இப்போ நாளைக்கு அப்புறம் டைம் நெருங்க பிரச்சனை. ஆனா அலெக்ஸ் இதுல ஒண்ணு கவனிச்சியா, இப்ப இந்த மாதிரி 2 படத்துல இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்களா, பேட் லாங்குவேஜ், அது எதுவுமே இல்ல. அது அந்த ஃப்ளோல அப்படியே போயிடுச்சு. அதுவும் ஒரு பெஸ்ட். எல்லாம் ரொம்ப பேசுற மாதிரி காட்டுவாங்க ஒரு இடத்துல. ஒண்ணு இருந்துச்சு ப்ரோ, ஆனா அது மியூட் போட்டாங்க. ஒண்ணு இருந்துச்சு. இல்ல நானு அந்த கெட்ட வார்த்தை பேசுறது பெருசாவே தெரியல, இம்பாக்ட் இல்லன்ற நானு. அந்த மாதிரி படமே கிடையாது. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் கதையும் இல்ல. அந்த அலெக்ஸ் அந்த 2 பாட்டு வந்து தெரியுமா, ஃபர்ஸ்ட் பாட்டும் இன்னொரு பாட்டும், அந்த 2 பாட்டுமே நல்ல வைபா தான் இருந்தது. அந்த ரொம்ப இது ஏன்டா அப்படின்லாம் தோணல நமக்கு. அப்போ ஆமா, இது எதுக்கு வரது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் லவ் போட்டு நல்லா காமிச்சிருந்தாங்க. இனிமேல் சாமி, இனிமேல் 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி எல்லாரும் 6 அடி அடிக்கல, 6 அடி அடிக்கிற எல்லாரையும். நம்ம பசங்களே தூக்கி போட்டு அடிப்பானுங்க, கவலையே போடாதீங்க. நாங்கெல்லாம் அடிச்சா தர இழுத்துட்டு போய் அடிப்போம். ஆனா நீ தூக்கி போய் சொருவிடலாம். இல்ல இதுக்கெல்லாம் நெகட்டிவ் ஒன்னும் டிப்ரெஷன்ல மனநல பாதிக்கப்பட்டவனா இருக்கணும். இல்ல எனக்கு தெரியல, அதான் படம் பாக்க அதான் இதுவும் எப்படி தளபதி கூப்பிட்டு விஷ் பண்ணிடுவாரு அருண. படம் பார்க்க போயிருப்பான் போல, மீட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு படம் பார்க்கும்போது. ஆனா டேரக்டர் படம் பார்த்துட்டு தெரிஞ்சது டேரக்டர். நானே டேரக்டர் பார்க்கவே இல்லை. அவன் என்ன படம் எடுத்தான் சித்தாவோட இது வேற மாதிரி. சித்தாவே நான் இது பிடிக்கும். ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் படம் பண்ணையாறு பத்மினி படம் நல்லா இருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் வந்து இது சேதுபதி ஐபிஎஸ், அதுக்கப்புறம் சித்தா, இதுக்கப்புறம் 3வது 4வது. இல்ல இப்ப அதெல்லாம் கதை நல்லா இருக்கணும். எனக்கு பயமா இருக்கு அலெக்ஸ் ப்ரோ, சிந்து பாத் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. நல்ல காப்பாத்தி பண்றோம். எது மாதிரி சொல்ற, எது மாதிரி? இடையில ஒரு படம் எடுத்து ஃபிளாப் ஆனாங்கல்ல, சிந்து பாத்னு ஒரு படம் எடுத்திருப்பான். இல்ல அந்த மாதிரி இனிமே நம்ம நினைக்கிற எஃபோர்ட் எடுத்து நல்லா. எனக்கு இது கியாந்து பீமாவோட அந்த மார்க்கெட் ஃபைட் இருக்குல்ல, அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் எனக்கு. அது தூள்ல இருக்கிற அந்த அந்த பசுபதி கை உடைக்கிற சீனு, பீமா எப்படி தெரியுமா, அந்த லாஸ்ட் அந்த 1 செகண்ட் அந்த த்ரிஷாவையும் சியானையும் சுற்றுவானுங்க. அங்கதான் வந்து கதை வந்து அட போடான்னு ஆயி போச்சு. அங்க மட்டும் இல்ல நீ பீமான சொல்லிட்டு கீழே இருக்கிறவன் எங்க த்ரிஷா இருந்தா பீமா இல்ல அவனுக்கு வீர தீர சூரன் நினைச்சிட்டு சாவட்டும் விடு, அப்பதான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் யோசிச்சு த்ரிஷா இருக்குதா போய் பாக்கலான்னு போவல, த்ரிஷாவை சுட்டுட்டு அந்த அப்படியே பண்றான் பாரு. இல்ல அதே மாதிரி அந்த இல்ல நான் சொல்றேன், சியானோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்
இருக்கு சொல்றேன். ஒரு இடம் அந்த சாமியில அந்த பூட்டு ஃபைட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற லெவல்ல இருக்கும்ல, செமையா இருக்கும் ப்ரோ. எனக்கு சாமி படமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆனா தமிழ் படத்துல எனக்கு பிடிச்ச படத்துல அது ஒன்னு லிஸ்ட்ல வச்சுக்கோங்களேன். ஆனா 100 தடவை ரோகிணி தேட்டர்ல இல்ல, ரோகிணி போட்டாங்கன்னா தேட்டர்ல ஃபர்ஸ்ட் பாத்துட்டேன் படம். பார்த்துட்டு என்னடா வேற லெவல்ல இருக்குது, திருப்பி போய் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி போய் படம் பார்த்தேன். நானும் அது ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல தான் பார்த்தேன். சாமி தியேட்டர்ல அந்த படம் நான் பிறந்திருக்க மாட்டேன் ப்ரோ. சாமில நான் 2 தடவை பாத்துருக்கேன் நான். சாமில சாங்ஸ்மே அல்டியா தியேட்டர்ல பார்த்தவடா நல்லா. டேய் எனக்கு வயசு ஜாஸ்திடா. ஆனா சேது படம் பிறந்திருக்க மாட்டேன்னா. ஏய் நான் 47 வயசுடா. ஓகே ஓகே. சேது அந்தால நான் சேதுல பாத்துக்கிறேன். அதெல்லாம் கோல்டன் பீரியட்ல தெரியாது எதுவும் வராது. நம்மளா சிங்கள யாருன்னா இல்ல தளபதி கூட இல்ல அதான் அவரு அந்த தூளு படம் அந்த படம் வந்து அன்பே சிவம். இங்க படம் தூளு பிச்சுக்கு போகுது. அன்பே சிவம் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு. ஆனா என்னமோ அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படம் தூளு இந்த பக்கம் அன்பே சிவம் நல்ல படம் தான். ஆனா அஸ்வின் இப்ப இல்ல நீ ஹார்ட் ஒர்க்னு எடுத்து பார்த்தா மொக்க படத்துல கூட ஹார்ட் ஒர்க், தங்கலான்லயும் ஹார்ட் ஒர்க், எல்லா படத்துலயும் ஹார்ட் ஒர்க் இதான். ஆனா பர்ஃபார்மன்ஸ் மாஸ் சீன்ஸ் அலெக்ஸ் 50 to 60 பண்ணிடுவோம்டா அலெக்ஸ் 10ஆம் தேதிக்குள்ள சாலிடா பண்ணிடும். அந்த 60க்கு மேல ஒரு இடத்துல விக்ரம் சொல்லலாம்ல, பேசாம போயிரு கம்முன்னு போயிடுறா அப்படின்னு வரும். அந்த சீன்லாம் முகத்துல இல்ல நாங்களும் படம் சொல்றோம். சரி ஓகே. நிறைய டைலாக் மாஸ் டைலாக் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த மாதிரி தான் எல்லாரும் ஆனா ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிருக்கும்ல, ப்ரொடக்ஷன் காஸ்ட் நிறைய ஆயிருக்கும்ல, ப்ரொடக்ஷன் காஸ்ட் நிறைய ஆயிருக்கும்ல. பட்ஜெட் கம்மி ப்ரோ, ரொம்ப கம்மி தான் ப்ரோ. புரியல இல்லாம லைவ் லொகேஷன் ப்ரோ. ஆனா உங்களுக்கு பார்க்க தெரியாது, இல்லாம லைவ் லொகேஷன் தான் செட்லாம் இல்ல. இல்ல மதுரைக்குள்ள இது இவ்வளவு பெரிய ஆக்டர் வச்சு எடுக்கிறதே கஷ்டம். எடுத்துட்டாங்கண்ணா ஃப்ரெண்டு லேண்ட்லாம் லீஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க ஷூட்டிங். ஒரு குடோனு லேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அடிச்சு சொல்றேன், தெலுங்குல ரீமேக் எடுப்பானுங்க பாத்துனே இருக்கும். பண்ணுவானுங்க. ஆமா ஏன்னா அசுரன் நாரப்பான் நாரச்சானுங்க. ஹிந்தி டப்பிங் இல்ல ப்ரோ, அதனால ஹிந்தில ரீமேக் பண்ணுவாங்க. எந்த படத்தை எப்படி எடுக்கணும்னே தெரிய மாட்டேன் அவனுக்கு. ஆனா எனக்கு இந்த 10 அக்ஷய் குமார் கிட்ட மட்டும் கொடுத்துறாதீங்களா. இல்ல சில கேரக்டர் சில படம் விக்ரம் வேற யாருக்கும் பிளாஸ்ட். ஆனா உண்மையில கம்பேக்னு எவனா கேட்டா இதாண்டா கம்பேக். அதாவது கம்பேக்ன்றது பாக்ஸ் மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயும் படமாவும் வந்து மாநாடு அந்த மாதிரி மாநாடு விட என்ன கேட்டா இது நல்லா இருக்குது. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி அமைச்சு பாத்தீங்களா, மாநாடு போயிட்டு இருந்துச்சு. உண்மைதான். எனக்கு நீ பேசுறது விட்டுட்டு தான் கேக்குது சாமி. இது கொஞ்சம் ஆமா விட்டு கேக்குது அவர் பேசுறது. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஏய் ஓட்டுயா இந்த படம் ஓடுனியா நல்ல 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 மனுஷன். டக்குனு கிங் ஆஃப் சென்னை தான் திட்ட வரீங்கன்னு நினைச்சிட்டேன் நான். இல்ல நல்லா கான்ஃபிடென்ட்டா 5 out of 5 கூட வந்து படம் இவ்வளவு இது ஒரு சீன் முக சீன் சொல்லிட்டாங்க வேற மாதிரி டோட்டலாவே படம் தூக்கி நிறுத்திட்டான். நல்ல மனுஷன். இந்த ஆளுக்கெல்லாம் படம் ஓடும். கேமரா ஒர்க்கு எஸ்ஜே சூர்யா நிறைய சொல்லிட்டே போலாம். எம்புரான் அவ்வளவுதானே, அதெல்லாம் முடிச்சு விட்டீங்க போங்க. எம்புரான்லாம்
அது சேட்டான் சும்மா அவங்களுக்காக அந்த ஏ படம் அலெக்ஸ் நல்லா அங்கேயே அடிக்கிறானுங்கடா அத. அதான் அங்கேயே அடிக்கிறானுங்க. அப்படியே எவ்வளவு கேவலமா அங்கேயே அடிக்கிறானுங்கடா ஆடி அங்கேயே அடிக்கிறானுங்கடா. இல்ல தமிழ். ஆனா அதான் பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்து நல்ல நடுவில் நின்றா போச்சு, பயிர் பறிச்சலாம் போல. ப்ரோ இன்னொன்னு, இப்போ அந்த வீடியோ போட்டிருந்தாருல அருண்குமார், அது பாத்தீங்களா? இல்லையே. அந்த இதுதான் படம் இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாருல, அந்த கூட அந்த ப்ரொடியூசர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இல்ல படம் லேட் ஆனதுக்கு இவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா அவங்க வந்து எதுவுமே சொல்லல. அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த பொண்ணு இருக்கும்ல, அந்த ப்ரொடியூசரா அந்த பொண்ணு தான், என்ன ஷிபுவோ அந்த ஆமா, அந்த சம்திங் ப்ரோ. பொண்ணு கேரளா. ஆமா, அது ஏதோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி டேரக்டர் வந்து இது போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அது வந்து ஷேர் பண்ணிருக்கு இவர் போட்ட வீடியோவை. அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டிருக்காங்க. இவங்க வந்து பினான்சியலா 7 crore வந்து இவங்க தான் கொடுக்கணும். ஆனா இவர் வந்து வீடியோ போட்டு சொல்லியிருக்காருன்றேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒழுங்கா இல்லாம. இப்ப நெக்ஸ்ட் பார்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த இந்த ப்ரொடியூசர் இந்த டீடைலிங்கும் படத்துல எடுக்கலாம் ப்ரோ. இல்ல ஆனா நீங்க இதுக்கு இப்போ நீங்க ப்ரொடியூசர் மாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் சேர்த்தா சைன் பண்ணிருப்பா. அவ அப்படி சொல்றீங்களா? ஆமா, மாத்த விட மாட்டால. அவ சைன் பண்ணிருப்பா. அவளுக்கு தெரிஞ்சிச்சுல இப்ப இந்த படம் ஹிட். செகண்ட் பார்ட் ஆப்வியஸ்லி அவ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆப்வியஸ்லி அவ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணதா. இல்ல அவன கடைசி ரிலீஸ் டைம்ல அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும், அதுக்காக கேட்டேன். அது எடுப்பாங்க அதுக்காக கேட்டேன். அந்த திலீப் யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கிறது. ஆமா ஆமா, அது அந்த கேரக்டர் சஸ்பென்ஸா இருக்கு. விக்ரமுக்கு ஷோல்டர் அளவுக்கு இருக்கும். அதுவும் ஏன் வந்து அதுவும் நிறைய டீடைலிங் இருக்கும். இதுக்கு மேல நான் டீடைலிங் சொன்னது ஸ்டோரியில. ஆமா, சொல்லாதீங்க. பாக்குற எல்லாரும் 2 days கழிச்சு பேசினா எல்லாம் சொல்லலாம் ப்ரோ. நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய ரைட்டிங் தான். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு டிராகன் எல்லாம் தூக்கிட்டு தான் போடுவானுங்க. டிராகன் ஒரு தியேட்டர்ல ஓடுது, அதுக்கு தூக்கிடுவானுங்க. டிராகன் எங்கெங்கெல்லாம் டிராகன் ஓடுவாங்களா தூக்கிடுவானுங்க. தூக்கிட்டு இதான் ஓடும். ஆனா எங்க தூக்கினாலும் ஏஜி சக்கா மட்டும் 2 ஷோ அது நீ என்ன பண்ணுவ அக்கா? இல்ல ப்ரோ, ஜஸ்ட் ஒரு 100 daysக்காக அது ஓட்டுவாங்க. அவங்கள தியேட்டர்ல எடுத்திருக்கனால அது சும்மா ஓட்டுவாங்க. மத்தபடி அவ்வளவுதான் ப்ரோ. இதை அது ஆல்ரெடி ஓவரால் 2 முடிஞ்சிருச்சுல்ல, நெட்ஃபிளிக்ஸ்லயும் வந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த காலம் படத்துடைய ரெவென்யூ அந்த தியேட்டர்ல 2 வாரம். அதான் மீதி 2 வாரமேன்றது என்ன கேட்டா அது ஒரு ஓகேவா போகும். அதான் அதுக்கடுத்து 1 மாசத்துக்கு அப்புறம் ஓடிட்டு வருதுன்னா ஒரு லாங் ரன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருப்பலாம். 3 weeks சொன்னாலே அது பெரிய படம் தான், ரொம்ப பெரிய படம். 3 weeks விட்டா அதுவும் டேட் கிடைக்கிறது கஷ்டம் ப்ரோ. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்களுக்கு திருப்பியும் அடுத்தமா அந்த 3rd week நீங்க முடியறதுக்குள்ள ஒரு படம் வந்துடும். அது ஒரு தலைவலி. குட். என்ன அலெக்ஸ் குட் படம் ப்ரமோஷன் பண்றியா? சாரே குட்னா படத்தை குட்னா உனக்கு அசிங்கமான நல்ல படத்தை பேசி எனக்கு அதை பத்தி இந்த படம் குட்ன்ற. ஆனா இதுல ஹைலைட் இந்த இவன் சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட் வந்துருச்சு பாயிருக்கான்டா. ஃப்ரெண்ட்ல கூட மிக்ஸ்டா தான்டா வருது. இல்ல அந்த மொக்கையாண்டா இப்ப கூட பத்தி நிறைய பார்த்து ஒன்னு சொல்லிட்டா. நான் லூசிபர் 1 பார்த்தேன். நான் அப்பயே பார்த்துட்டேன். தமிழ் பார்த்தேன், மலையாளத்துல பார்த்துருக்கேன். அந்த படமே உனக்கு ஓகே தான். எல்லாருக்குமே அது எக்ஸ்ட்ரீம் தான். இது பார்த்தே அவன் அந்த மாதிரி லைட்டா ஒரு மாஸ் படம் நல்லா இருக்கும். அதாவது தான் அது பார்ட் 2 எடுத்து இதுதான் இருக்கிறது. லைட்டா நல்லா இருக்கும், வேற எதுவும் இல்லை. நல்ல ஸ்டோரி. அதுல இது ஜில்லா கெட்டப்ல இருந்தாப்ல, ஜில்லால இருந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு. ஆமா, அதான் மோகன்லால் கெட்டப் அந்த ஒரு மாசத்துக்காக தான் லூசு. அவன் ஏதோ பெரிய கதை எடுக்கிற மாதிரி பார்ட் ரிலீஸ் பண்றான்னு கவலை சொல்லி விட்டான். ஆனா இந்த படம் பார்த்து விடு, ஏன்னா சிலது தெரியாது என்ன ஒரு கேரக்டர் வச்சு செகண்ட் ஆஃப் மோகனன் அது ஸ்டார்டிங். ஆனா அது கேரக்டர் காட்டவே இல்லை யாருன்னு. திலீப்னு இதுக்கப்புறம் சொல்றதுக்கு இல்லை, எல்லாருக்குமே தான் பர்ஃபார்மன்ஸ் வரும்.
ஆனா பரவாயில்ல, நான் மட்டும் தான் பார்த்தேன். வளம் பார்த்திருக்கேன் ஏதோ சுந்தர். ஏன்னா ஷோ தான் அரங்கத்தில் நிறைய நெட் புக் பண்ண மாட்டாங்க. 7 PM. ஆனா நல்ல வேலை 2.5 மணி நேரம் அலெக்ஸ் 2.5 மணி நேரம் ஷார்ப்பா இருக்கும் அலெக்ஸ், கரெக்டா இருக்கும்டா. கரெக்டா இருக்குது. அது அந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கணும். நீ அதுக்கு மேல கொஞ்சம் ஏத்தி இறக்குனா ஒண்ணு இல்ல. ஏன்னா இந்த படத்துல பாட்டு இல்ல, பாட்டு இல்லாம மதுரை வீரன் பாட்டே இல்ல. ஒரு நிமிஷம், அதாவது மதுரை வீரன் தானே சும்மா எலிவேஷனுக்காக ஒரு 40 செகண்ட் வரும். அது சும்மா அது ஓ ஓகே ஓகே பரவாயில்லடா. பாட்டே இல்லையடா, பாட்டு இல்ல. பாட்டு சாரே தேவையில்லாத பாட்டு வச்சுதான் நாளைக்கு எடுத்துருக்கோம். நானே அதை இதெல்லாம் சொல்லிட மாட்டேன். நல்ல வேலை அவன் வைக்கல பத்தியா, கமர்ஷியலுக்காக வைப்பானுங்க பத்தியா சில பேர்லாம் லூசு மாதிரி. பரவாயில்ல வைக்கல பேர் அவன். சித்தாலே பாட்டு வச்சிருப்பாங்க. அந்த அருவி தருவாங்க. அதை வேற இன்ஸ்டாகிராம் பக்கம் போட்டு படுத்துட்டானுங்க பைத்தியார். மொத்தம் இது பர்ஃபெக்டான ஜெனரேஷன் படமா இருக்கு. பாட்டு இல்ல, படம் சூப்பரா இருக்குது. அதான் தேவையான இடத்துல மட்டும் இது மாதிரி வேற மாதிரி. புரியுது புரியுது. நாளைக்கு RCB மேட்ச் போட சங்கல மாதிரி. இது எல்லாத்தையும் நாளைக்கு காலையில தளபதி. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அது, அதுக்கப்புறம் காலையில இருந்து தளபதி வைப்பு நைட் யாராவது. நாளைக்கு நான் 10 மணிக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன் படத்துக்கு. 10 மணிக்கா 11 மணிக்கா எப்பன்னு தெரியல, டிசைட் பண்ணணும். ஈவினிங் கூட போலாம். ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குது அலெக்ஸ், வெளில போற வேலை இருக்கு. நான் அதுக்கு தான் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுகிறேன் என் பசங்களை குரூப்ல. காலையிலே போகலாம் காலையிலே போகலாம். இங்கே காலைல தான் இந்த கோர்ட் ஷோல நாங்களே தருவோம், புக் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. டேய் அலெக்ஸ், நீ பேசுறதே ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குதுடா. இப்போ முன்னாடி தான் கேட்டு இருந்துச்சு. இப்போ ஓகே இப்போ ஓகே. ஒண்ணும் இல்ல. வீக்கெண்ட் அந்த போய் படம் பார்க்கலாமா? என்னது புரியல. இந்த வீக்கெண்ட் போய் வீரதீரசுரன் பார்க்கலாம். வீக்கெண்டா இங்க ரிலீஸ் வெயிட் பண்ணி பார். தான் காண்டு. ஆமா கண்டிப்பா லேட் எல்லாம். அலெக்ஸ் எனக்கு ஒரு டவுட். இப்ப இந்த படம் பயங்கரமா எடுத்துட்டாங்க. இப்ப ப்ரீக்வல் பார்ட் 1 எப்படி எடுப்பாங்க? அதுக்கு எப்படி எண்டிங் கொடுப்பாங்க? பார்ட் 1 இதே மாதிரி தான் இருக்கும். இதோட எனக்கு கேட்டா நல்லா இருக்கும். இது என்ன ஃபிளாஷ்பேக், இதுலயும் ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரே ஒரு ஃபிளாஷ்பேக். ஆனா அது ஃபிளாஷ்பேக்கா தான் இருக்கும். ஆனா அது எண்டிங் எப்படி முடிப்பாங்கன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. நிறைய விஷயம் சொல்லணும். திலீப் யாரு பண்ணிருக்கானுங்க. விக்ரம் உடம்புல ஒரு தழும்பு இருக்கு, அது ஒரு சம்பவம். இவங்க எஸ்ஜே சூர்யாவுக்கும் முன்னாடியே வந்துட்டு இவனுக்கு நல்லா பழக்கம். அதுவும் எப்படி தெரியும் தெரியும். அலெக்ஸ் வாய்ஸ் கட் ஆகுது அலெக்ஸ். கட்டானதும் அவனுக்கு நல்ல கட்டானதும் நல்லதுதான். எடுக்கலாம் கேட்ட தாராளமா இருக்கு. ஆனா விக்ரம் கம்பா கூத்துட்டாரு. ஒருத்தனை யோசிச்சு டேய் ரீகனெக்ட் பண்றா, எனக்கு என்ன பக்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மங்காத்தாடா. இப்படியாது அவர் இல்ல ப்ரோ, அயன் இல்ல. இப்படி அது இப்போ ஓகேடா. ஏன்னா குரோம் அங்க ஓபன்ல இருந்து, குரோம்ல இருந்து ஓபன்ல இருந்தாதான் வந்துட்டு ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியும். அது ஒன்று பைத்தியக்காரன் எல்லாம் மஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இல்ல ஐபோன் நார்மலா காட்டும் ஐபோனுக்கு. ஆனா எல்லாருமே ஐபோன் வச்சிருக்க மாட்டாங்க. நான் ஐபோன் வச்சு டேய் எனக்கு 3 நாளா உன் ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பீக்கர் வந்தாலும் பேச முடியலடா. என்னே தூக்கி 4 தடவை. அலெக்ஸ் வீரதீரன் எப்படி இருக்கு? டேய் வேற என்னோட லாஸ்ட் ட்வீட் போய் பாரு, சொல்றது ஒண்ணும் இல்ல. நீ வேற விக்ரம் கம்மியாச்சு, எப்படி நம்புறது? சொல்லி இதுவா போய் பாரு.
கம்பேக்டா நீ பாரு எதுக்கும். இப்பதான் மழை பெஞ்சு விட்ட மாதிரி இப்பதான் கொஞ்சம் ஸ்டாப் ஆனோம். அதான் எல்லாம் சொல்லி திரும்ப எல்லாம் சொல்ல முடியாது தம்பி. அதான் சூர்யா மியூச்சுவலா செக் பெல்லவா அவன் எஸ்டிஆர் கம்பேக்கே இந்த விக்ரம் கம்பேக்னு பேசியிருந்தா கம்பேக்கே இல்ல தான் கூட்டு வந்து பக்கத்துல வச்சு. அன்னியனுக்கு அப்புறம் ஹிட் வந்துருச்சா விக்ரம் நீ ஆட்ரா முதல்ல ஐ படத்தை நீ பிரேக் பண்றியா? அதே சரி ஆவரேஜ் முட்டன்றீங்க, அதே பிரேக் பண்ண முடியாது. அதெல்லாம் கூட ஆனா இல்ல உண்மை அதான்டா. லாஸ்ட் டிகேட்லயே வந்துட்டு இதுதான் ஒரு பெஸ்ட் நல்ல படம் சொல்லிடுற மாதிரி உண்மையிலே. உண்மையில அதான் டிஃபெண்ட் பண்றதுக்கும் சரி. இது பாப்போம் டிக்கெட் போடு நல்லா இல்லைன்னா நானே ரீஃபண்ட் பண்றேன். இது நான் எல்லாருக்கிட்டே சொன்னேன். ரீஃபண்ட் நான் திருப்பி தரேன். டாலர்ல கொடுக்கணும்டா ஞாபகம் வச்சுக்க. டாலரா? ஓ நீ அங்க. சரி சரி அதிலே தரேன். அவன் கனடால இருக்கான். இல்ல இவ்வளவு கான்பிடென்ட்டா சொன்னா நல்லா இருக்கு. ஆமா கண்டிப்பாடா. நானே திருப்பி தரேன்டா. நீ பாத்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்றான். நான் தரேன். ஆனா பணத்தை தர்றதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்றது ஆனஸ்டா சொல்றேன். அதான் இல்ல உன்னை பார்த்தா பயமா தான். ஆனா படம் வேற மாதிரிதான். சூர்யா மியூச்சுவல் சொன்னா லைட்டா பயன்ட்டான். அதுக்கு வருது இல்ல நதீர்லாம் இது நானே கங்குவாக்கு எப்படி பஸ் போயிட்டு காதல் அடி வாங்கிட்டு வந்தேன்றேன். அஸ்வின் நான் பார்த்தேன் அதே ஸ்கிரீன் அதே தியேட்டர்ல சலார பார்த்தேன். அதே ஸ்கிரீன் அதே இதுல வந்துட்டு கங்குவா பார்த்தேன். எனக்கு யோசனை என்னன்னா சலாரே ஒரு காட்டு எலிவேஷன், அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் ஆனா அங்கெல்லாம் காது வலிக்கல, ஆனா இங்க காது வலிக்குது. மாட்டுக்கு மொக்கரா அதெல்லாம். ஆனா நான் பார்த்ததுலதான் லாஸ்டா இந்த கோபுரா தங்கலானு இதெல்லாம் வந்துட்டு ஒரு எஃபர்ட் தான். விக்ரம்காக சும்மா ஹார்ட் ஒர்க்னு சொல்லிடலாம். ஆனா படம் உனக்கு சொல்ற மாதிரி இருக்காது. இந்த படம் தான் டிஃபெண்ட் பண்ணவும் முடியும். கேட்டா அசால்ட் பெஸ்ட் இந்த ஒரு 10 வருஷத்துல எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலா தங்கலானேடா அலெக்ஸ் நம்மளாம் புரியுது. அதான் சொல்லிக்கிற மாதிரி படம் சொல்லிக்கிற மாதிரி. நம்ம தங்கலான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஃபேண்டசி எடுத்து வச்சிட்டானுங்க. ஃபேண்டசி இருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா ரொம்ப அப்படியே அவன் ஜெயிக்கிற மாதிரியே காட்டலடா தங்கலான்ல. அதுதான் ஒரு மாதிரி நம்ம இது பண்ணி விட்டுச்சு அந்த படம். என்னைக்குமே தியேட்டர்ல நம்ம மட்டும் நதிர நம்ம மட்டும் கத்தணும்னு தெரியும். அது நம்மளுக்கு மட்டும் தான் புரியுதுன்னு அர்த்தம். தியேட்டரே கத்துதுடா நதிர. ஆனா நிறைய சீன் தியேட்டர் கத்தனான. நான் எனக்கு ஒரு நடுவுல ஃப்ரெண்ட் கேட்டேன், உண்மையிலே இது விக்ரம் படம் மாதிரியே தோண மாட்டேறான். புரியுதா? நார்மலா விக்ரம் பத்துக்கு இந்த மாதிரி கத்த மாட்டாங்க தான் இவ்வளவு இதுவா செம்மையா கத்தனானுங்க. அது நைட் ஷோ. அது காரணம் முன்னாடி மத்த விக்ரம் படத்துல கத்துற மாதிரி எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. அது உண்மை, அது ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த தங்கலானு இது கோபுரா எல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா இது அப்படி இல்ல. தங்கலாம் தியேட்டர்ல பார்த்து வெறுத்துட்டேன். கோபுராகலாம் நான் தியேட்டர்ல உட்காந்துக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் சீன் கத்தனவன்டா, கத்துறது கூட இல்ல. அதான் சும்மா ஆணுக்கு பண்ணுது, அதோட முடின்னு உட்காந்துது. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் எண்டு வரைக்கும் முடிஞ்ச பிறகு கை தட்டுறாங்கடா நதிர. நாங்க போனது மால்ல, அங்க எல்லாம் இலைச்சு போலதான் கை தட்டு. அலெக்ஸ் வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் கேட்க மாட்டேங்குதா? இல்ல திடீர்னு பிரேக் ஆயிடுச்சு. இல்ல பேசவே இல்ல, கேட்கவே எனக்கு கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். பேசவே இல்ல, கேட்கவே இல்ல. டேய் இல்லடா நீ டப்புன்னு பேசிட்டு இருந்து டப்புன்னு கட் ஆயிடுச்சுடா, அதுக்கு அதனால கேட்டேன். இதுக்கப்புறம் என்ன நீங்க தான் பார்த்து சொல்லணும்டா. நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடும்டா. காலைல ஏஞ்சோடனே 10 மணியா இல்ல 11 மணி ஷோ வந்துட்டேன். என்கிட்ட பார்த்த ஒருத்தரும் வந்து இதே மாதிரி பேசுவாப்பா. ஏய் நான் இந்த ஆளுக்காகலாம் பேசுவேன்டா, நான் சாலிடா பேசுவேன்டா. இல்ல இந்த ஆளுன்ற மேட்டர் இல்ல. அப்படி பார்த்தா நான் தங்கலானே முட்டு கொடுப்பேன், அது மேட்டர் இல்ல. மொக்கனா மொக்கன்னு சொல்லிருந்தோம். கோபுரா மொக்க இதெல்லாம் மொக்கனா மொக்க இதெல்லாம் நம்ம அடிப்போம். நல்லா இல்லாத படத்துக்கு நம்ம இரும்பு நல்லா இருக்கும். இல்ல அலெக்ஸ் அது சித்தா டைரக்டர் வேற, அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. டேய் இதப்பா நதிர இதை நோட் பண்ணிக்க. இத பாத்துட்டா சித்தாவை வந்துருவேன். சித்தாவை விட நல்லா இருக்கும் சித்தா. அப்ப யோசிச்சு பாரு, சித்தாவோட நல்லா இருக்குதுன்னா நீ நம்பி போடலாம். அலெக்சிய முரட்டு முட்டாவில இருக்கு. இதெல்லாம் ஒரு முட்டாடா, நீ பாத்துட்டு வா நீயே முட்டு கொடுப்ப. இது பேர் முட்டா. முட்டுன்றது படம் மொக்கையா இருந்து கொடுக்கறதுதான் முட்டு. நல்லா இருந்தா நல்லா இருந்தா சொல்லு.
பெஸ்ட் பார்ட் 2 தானே இப்போ. எனக்கு அந்த பார்ட் கிளியில பிரகாஷ் டூனா சொல்லுவாப்ல, இவனை கேட்டா அவன் பெரியவன்றான், அவனை கேட்டா இவன் பெரியவன்றான். என்ன அவ்வளவு பில்டப் பண்றோம். அதான் பில்டப் போகிற இது என்ன பில்டப் தியேட்டர்ல. இந்த ஐயப்பன் ஏன்டா ஆவரேஜ் போட்டு வச்சிருக்கான்? எந்த படம்? எம்புரான்றா இது? இல்ல வீரதீரசுரனுக்கு ஆவரேஜ் போட்டு வச்சிருக்கான் ஐயப்பன். செருப்பெத்து பெட்டக்ஸ்ல அடி. ஒருத்தன் அவனெல்லாம் என்னடா அடிக்குது, எதுலடா அடிக்குது அவனை? நீங்க இவ்வளவு சொல்லியும் ஒருத்தன் இப்படி போறானா? ஒருத்தன் அண்ணாமலை தான் நடிக்கிறான் அவனுக்கு. ஏண்டா இதுக்கு எப்படா போட முடியும்? அவன் அப்படிதான் எனக்கு கேவலமான படத்துக்குலாம் நல்லா இருக்குன்னு தான் போடுவான். அந்த மாதிரி கேஸ் தான். இல்ல ப்ரோ, நம்ம கான்செப்ட் நான் பார்க்கல படம், ஓகேவா? நான் அதனால சொல்ல. ஆனா சொல்றேன், இவ்வளோ நெகட்டிவ் இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ வர படத்துக்கு ஒருத்தன் ஆவரேஜ்னானா ஒருத்தன் அதுக்கு அண்ணாமலை தான் அவுத்து போட்டான்னு அவனுக்கு. அப்பதான் அவனுக்கு பிடிக்கும். இல்ல போற போகல அவர் அடிக்கிறது. ஏய் அவன் சங்கீடா அலெக்ஸ், அவன் பக்கா சங்கீனா உனக்குடா. சரி ஒரு நிமிஷம் டீனு. மாவே நினைச்ச போதான் சொன்னதை விட படம் சூப்பரா இருக்குதுடா. ஓப்பனிங் தான் கொஞ்சம். ஒரு நிமிஷம், நம்ம மனோஜா வந்திருக்கான். அவன் யாருன்னு காட்டிக்காதாலும் வந்திருக்கான். ஓ சாரி டீன். உங்களை நம்பி மாறு விஷயத்துல வந்ததுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன மனோஜ் எப்படி இருக்க? சாரி டீன், எப்படி இருக்கீங்க டீன்? அறிவழகன் விடுமா, அவன் எப்படியும் வாய்ஸ்ல கண்டுபிடிச்சிருவானுங்க. இதுல என்ன இருக்கு? மனோஜ் அங்க ரிலீஸ் ஆயிருக்கா, போய் பாரு. ஒரு தியேட்டர்ல 2 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கடா, அவ்வளவுதான்டா. இது ஒரு முட்டா பையன், எவனோ ஒரு ஃபேக் ஐடி வந்து அதான் அஸ்வினை திட்டிட்டு போகுது. இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக்டா, உயிரை வாங்கி. என்ன அஸ்வின் ஃபேக் ஐடிலாம் திட்டிட்டு போறாங்களே, என்னங்க அது? அதான் அதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக். எங்கடா இல்ல அதாவது இதான் சொல்லுவோம் பாத்தியா, அதான் போய் ஆட்டோ ஊத்தினுறான். அதான் ஆட்டோ ரஜினி பண்றா. இல்ல இது தெரியல. அதான் நாங்க யாருக்கு பைட் மட்டுமே இதுல வர வாய்ஸ் கேட்டாலே எனக்கு அந்த ரெக்கார்டிங் தானே ஞாபகம் வருது. தயவு செஞ்சு அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கடா. கருமத்தை எங்க போனாலும் அதையே சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் ஏதோ கோவத்துல ஒரு வாட்டி பண்ணிட்டேன், விடுங்கடா. என்னதுடா? ஓ அதுவா அந்த ரெக்கார்டிங்டா? எனக்கு உண்மையிலடா இவன்ட பேசும்போது அதான் சீ இல்ல அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது கேலரியில. பொத்தி பொத்தி வச்சுக்கோ பூஜை போட்டு. அது ஊருட்டே இருக்குடா, நீ அதை வச்சுட்டு என்னடா பண்ற அலெக்ஸ்? பாயபுள்ள நதிரே இறக்கி ஒன்னு அடிப்பான் பாத்துக்க. சீச்சி ஏமா வச்சுலாம் நம்ம பையா இப்படி சொல்லி சொல்லிதான் அவனை எல்லாம் இறக்கி. வேறதான் நடந்துச்சு இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச். நாளைக்கு டவுட், இது கூட சேர்ந்து வேற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? இது கூட வேற இல்ல, முன்னாடி வந்துட்டு ரியோ உடைய சூப்பர். சரி சரி. இன்னைக்கு மேட்ச் எம்பூரான் எப்படி இருக்கான்? எம்பூரான் இதுல இல்ல மனோஜ், எம்பூரான் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் ஆயிடுச்சு தெரியுதா? காலங்கத்தால கருப்பு அடிக்கிறானுங்க. இல்ல அதுவும் எங்க கூட்டும் போய் அடிக்கிறானுங்க, பட்டு பிட்டுன்னு அடிக்கிறது. செம நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு. பத்ரி கமல் கான் பால பெங்களூர் கிட்ட போய் பாத்துருக்கான். ஏன்னா இங்க வீரதீரசுரன் டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு அவனுக்கு. உள்ள கூட்டு வச்சு குத்துறா ஊம குத்த. சுமாருதான். இல்ல இப்ப நல்லா இருக்கும் நினைச்சு போறவங்களுக்கே சுமாரா இருக்குன்னா, எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போனா மயிர் மாதிரிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதான் எம்புறான். லூசிஃபர் 2 நான் லூசிஃபர் பாத்திருக்கேன்டா. அது ஒரு டைம் பாக்கலாம், ஓகேவான படம் தான். ரீசெண்டா தான் பார்த்தேன் நானு, 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். இல்ல அஸ்வினி நீ சொல்ல அது என்ன ஆஹா ஓஹோன்னு படமா? ஓகே நல்ல படம் தான். அதுக்காக இவனுக்கு உயிர் வாங்கி இவனுக்கு பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு இல்ல. அதெல்லாம் என்ன கேட்டேன், பார்ட் 2 எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அந்த ஸ்கோப் இருந்துச்சு இவனே, ஆனா அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அதுல மாசா இருப்பான் ஆளு, அதெல்லாம் ஓகே.
2 எடுத்துன்னு வந்து அதான் சாகடில் தள்ளி விட்டான் பார். இந்தியன் 2, 2.2 அந்த வரிசையில் எம்புரான். நான் சொல்லலாம்னு வந்தேன்டா இந்தியன் 2. இதெல்லாம் தேவையில்லாத 2. இன்னைக்கு அலெக்ஸ் ரெட்டி அழுவுறாப்லடா ஸ்பேஸ்ல இந்தியன் 2 எல்லாரும் மொக்க படம்னு சொல்றாங்கன்னு திரும்பி அழுவுறாருயா. விளாட்டு சொல்லல. இல்ல இந்தியன் 2 எல்லாம் மொக்க படம் கிடையாது. அது இருக்கிறத காட்டு மொக்க படம். மொக்க படத்தை விட டேய் அலெக்ஸ் 2.0 சேர்க்காத. அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு இந்தியன் 2 ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? 2.0 மொக்க படம் தான். இந்தியன் 2 எடுத்து 2.0 பெட்டர் ஆக்கிட்டானுங்க. எல்லாம் டென்ஷன் ஆகுது. ஆமா ஐயோ ஆனா 2.2லாம் அந்த கான்செப்டுக்கே என்னடா பண்ணி அது ஆக்சுவலா ஒரு சென்டிமெண்ட் மிக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அதனால அது ஓகே. ப்ரோ 2.0 ஆக்சுவலா ஒரு பேய் படம் ப்ரோ. நீங்க 2.0 ஒரு பேய் படம். அலெக்ஸ் உண்மையிலேயே 2.0 பேய் படம் தான். நீ இல்லன்னு சொல்லுவியா? தெரியும்டா. இல்ல அது சயின்டிபிக்கா 6ஆவா நாங்க சொருவ பார்த்தோம். ஆனா தமிழ்ல பேய் படம். ஆனா எங்களை நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல அலெக்ஸ் நீ இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பாட்டி எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க பேய் படம் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆறா இது அதுன்னு சொன்னா முடியுமா? இல்லடா ஒரு டைம் ஜீ தமிழ்ல 2.0 ஓடுது. எங்க வீட்டுல கேட்டாங்க, இது என்ன இது அப்படியேதான் ரஜினி உடம்புல எப்படி அக்ஷய்குமார் வருதுன்ற மாதிரி கேட்டாங்க. அது அவனுடைய ஆறா போதுன்னு. ஆறானா என்னன்னு கேட்டாங்க. ஆவின்னு என்ன பேய் படமா வச்சிருக்கேன்னாங்க. அப்படியே அசிமா போச்சு குமார. இத நான் சொன்னா என்னைய திட்டுறேன். இல்ல அது பேய் படம் மாதிரி. ஆனா பேய் படம் இல்ல. டேய் பூன்னு சொல்லலாம். நீ சொன்ன மாதிரி சொல்லலாம். அது தெரியலதான். சும்மா போர் அடிக்குதுன்னு எடுத்தங்க. அதான் பிராங்க் பண்ணாங்க. சரி ரஜினிக்கு தான் அறிவியலன்னு நடிச்சுட்டான். அந்த அக்ஷய்குமார்லாம் எப்பரா நடிச்சான்? அதானே ஆச்சரியம். சம்பளம் அங்க ஹிந்தில ரீமேக் பண்ணிருப்பான் 2.0 கா கிலாடி. ஆனா சம்பளம் அதிகமாக போவே மாட்டேன். அதுல ஒன்னும் இல்ல அலெக்ஸ். சிட்டி ரோபோட கம்பேக்ங்கிறாங்க. பூஸ் பம்ப்ஸ் வைக்க வேண்டியதானே? ரொம்ப நார்மலா வச்சானுங்க அந்த சீனு. சரி சிட்டி ரோபோ கம்பேக் தான் அவ்வளவு கேவலமா இருந்துச்சு பார்த்தா இந்தியன் தாத்தா கம்பேக் அதுக்கு மேல கேவலமா இருந்துச்சு. ஒரே ஒரு தந்தோரா ஃபேக்டரி அடிச்சு. இல்ல அந்த படத்துல சித்தார்த்தார் ஒரு நடிப்பு நடிச்சிருப்பான் பாரு. கர்ம பிடிச்சவன். ஓவர் ஆக்ட் பண்ணிருப்பான் அந்த படத்துல. ஏய் படத்துல ஓவர் ஆக்ட் பண்ணல ப்ரோ. அவன் இன்டர்வியூல ஓவர் ஆக்ட் பண்றான். அதுதான் பிரச்சனையே. இல்ல இன்டர்வியூல அதாவது சங்கருக்கே சர்வசாதான். சங்கருக்கே சமரசம் பண்ணி விட்டது என்ன தெரியுமா? ஆங்கர் கேட்டிருப்பாங்க கேள்வி, இந்தியன் 2 பிடிக்குமா இந்தியன் 3 பிடிக்குமான்னு. ஏன்னா அது இந்தியன் 3 அந்த மூதேவி சித்தார்த்த வந்து எனக்கு இந்தியன் 4 பிடிக்கும், இதை எடுங்க நான் இந்த ருசிகன்டான்றான். சங்கர் சடனா ஒரு திரும்பி பாப்பாரு. எனக்கு அந்த திரும்பி பார்க்கும்போது எனக்கு அப்ப புரியல. அந்த படத்தை பார்த்து இந்தியன் 4 இல்ல அந்த நாய் சம்பளத்துக்கு புரியுது. அதான் திரும்ப வந்தா மெயின் இவனுக்கு லீடு மாதிரி எதான் வேணும்னு. இது பரவாயில்ல மான்ஸ்டர். புஷ்பாவுடைய சக்சஸ் ஆயினுக்குது. படம் ஓடினுக்குது. நாய் எரிச்சல்ல வந்து ஜேசிபி வந்தா கூட தான் கூட்டம் வரும்ட்டான் எச்சகல. அட நாய அப்படியேடா சொன்னா. ஆமா ஜேசிபி வந்தா கூட கூட்டம் வரும்ட்டான். ஹிந்தியில ஏதோ நார்த்ல அதான் புஷ்பா பெருசா போகுதுன்னு சொன்னா ஜேசிபி வந்தா கூட தான் கூட்டம் வரும். ஆமாமா எப்படி புஷ்பாக்கு இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு சொல்றப்போ ஆமா நார்த்ல ஜேசிபிக்கு வந்தா கூட தான் கூட்டமா வரும் அப்படின்னு. அப்படியா? கங்கோ அப்ப எங்க ப்ரொமோஷன் பண்ணாங்க. என்னாச்சு? இவெல்லாம் பக்கா ஊப்பி அலெக்ஸ். இவன் முழுகுன ஊப்பி இவன். இல்ல ஏடிஎம்கே டைம்ல சித்தார்த்தெல்லாம் நிறைய ட்வீட் போடும். சமூக பிரச்சனை மயிர் பிரச்சனை இப்ப மூடிட்டு இருக்கான் பாரு. அந்த டைம்ல இல்ல நான் கொஞ்சம் டீசென்ட்டா பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த நாயெல்லாம் பண்ண வேண்டிய கேட்கலாம். நாளைக்கு ஆர்சிபி மேட்சா?
வேற மாதிரி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச். ப்ரோ மேட்ச் கூட எனக்கு என்னமோ நம்ம ஆளுங்க அடிச்சிருவானுங்க. எங்க தெரியுமா ஸ்டேடியத்துல இவனுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அடிக்க போறானுங்களா? அதை நினைச்சாதான் எனக்கு ஓவரா வாய் விடக்கூடாது. அல்ல போன வாட்டி பண்ணதுக்கு நம்ம பசங்க அடிச்சிருவானுங்களோன்னு எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு. ஆனா சென்னை ஸ்டேடியம்ல 90% சென்னை ஆடியன்ஸ் தான், இல்ல அட்லீஸ்ட் 70% எடுத்துக்கலாம். வெளியே ஆர்சிபி ஃபேன் ஒருத்தன் வரானா, சென்னை மும்பை மேட்சுக்கே ஆர்சிபி ஜெர்சி போட்டு ஒருத்தன் வந்தான்டா. எங்க போயிட்ட? அங்க ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்துக்கிறான். இல்ல அதான்டா. இல்ல இப்ப ஆர்சிபி அங்க வர்றது மேட்டர் இல்ல, போகும்போது கம்முன்னு போனோம், புரியுதா? அவன் உடனே நம்ம ஜெயிலுக்கு போனோன்றான், புரியுதா? நடந்திருக்கு. ஜிதேஷ் சர்மான்னு ஒருத்தர் இருக்கான் ஆர்சிபில, ஓகேவா? தெரியும், விக்கெட் கீப்பரு. அவன்கிட்ட போய் கேட்டிருக்கானுங்க, சென்னைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு கேட்டப்போ கலாச்சிருக்கான். இட்லி சாம்பார் சட்னின்னு சொல்லியிருக்கான். இவனுங்கெல்லாம் காண்டாயிட்டானுங்க நம்ம பயலுங்க. இப்ப மாதிரி அடியில கிண்டிட்டு பானிபூரி போடுவாடா நாய்ங்களா. இட்லி சாம்பார்லாம் நல்லா தான்டா இருக்கும். சாம்பார் சட்னி இதுல கொடுமை என்னன்னா அவனுங்களே இட்லி சாம்பார் அப்படியே ப்ரோ. அவனுங்க ஸ்வீட் சாம்பார் போடுவாங்க, ஸ்வீட்டா இருக்கும் அவங்களோட சாம்பார். ஒரு கரண்டி தோசைக்கு 2 கரண்டி நெய் ஊத்துவானுங்க. நதீர் கேக்குதா? இத சொன்னது யாரு? நார்த் இந்தியன் அவனா கிரிக்கெட்டரா? இல்ல ஜிதேஷ் சர்மா ப்ரோ. பெங்களூர் காரனா. அதுதான் நார்த் இந்தியன் அவன். பெங்களூர் காரனா ஜிதேஷ் சர்மா. அதுதான். அதான். கமான் மனோஜ் தூக்கி போட்டு மேட்ச். நாளைக்கு அவன் சீக்கிரம் ஓட்டானா பயங்கரமா ஓட்டுவாங்க ப்ரோ போட்டு. இல்ல முதல்ல இந்த நார்த்துலாம் இட்லி தோசை பார்த்தா காமெடி. சாப்பிட்டு பாருங்க. இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இங்க வந்து என்னது லெகசி கிரியேட் பண்றாங்க, எல்லாருமே வின் பண்ணிருக்காங்க. சேப்பாக்கு அவங்க லாஸ்ட் ரவுண்ட் வந்து 2008 அப்போ வின் பண்ணா, அது ஒரு வின்னே பண்ணல. சரி, நார்த் இந்தியன்ஸோட ஃபேவரட் ஃபுட் என்ன? சப்பாத்தி கும்பல். பாவுல சூத்து. சாரி, சப்பாத்தி பாவ் பஜ்ஜி. பாவுல சூத்துட்ட. சாரி, பாவ் பஜ்ஜி. பாவ் பஜ்ஜி டீசன்ட்டாக பேசுங்க. பேசுமா? டீசன்ட்னா என்ன? டீசன்ட்னா என்னடா? கெட்ட வார்த்தை கொஞ்சம் பேசாம இருக்கு. நீ நார்மலா பேச மாட்டேன். எனக்கு நடுவுல வாய் டங்கு ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. ஆனா நீ யோசிச்சு பாரு. இல்ல உனக்கு சப்பாத்தி நல்லா இருக்குமா இல்ல தோசை நல்லா இருக்குமா? ஆனா நான் சப்பாத்தி. டாக்ஸ போயிட்டு கேங் பேங் பண்றானுங்க, நம்ம குறை சொல்றானுங்க. மணிமலை விட்டு வைக்க மாட்டானுங்க. நிறைய கேஸ் மேல கேஸ். நார்த்தில் தான் பல கேஸ். கூட எஜுகேஷனே அங்க கிடையாது. வந்து நாங்க நம்மள கலாயுது. இங்க இருக்கிறதாவது பேகுனா சாப்பிட்டு திரிவானுங்க. மனோஜ் அங்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ரொம்ப பாப்புலேஷனோட காமன் சென்ஸ் தாண்டா கம்மி. ஆமா மனோஜ், நீதான் ரொம்ப பாப்பிய. உன்னெல்லாம் கூட்டும் போய் நார்த்ல விட்டா எப்படி இருக்கும்? நார்த் ட்ரெயின், நார்த் டாக்ஸி. அதாவது இந்திக்காரை கூட விட்டுக்க மாட்டாங்க. வெக்கமா இல்ல? கேரளால கூட தான் பொண்ணு. கேரளா கூட தான் பொண்ணு இருக்கும். கேரளா விட நார்த் நல்லா இருக்கும். இல்ல சில்லுன்னு ஒரு கதையில வடிவேல் போவான் தெரியுமா, பாயெல்லாம் தூக்கிட்டு. இதே மாதிரி ஒருத்தன் ஒண்ணு போட்டிருப்பான் இந்த பாகிஸ்தான் இதை பத்தி. அது உண்மைதான், பாகிஸ்தான்லயே நல்லா இருப்பாங்க. டோலினா நல்லா இருக்கும். அதானே வடக்கும் பாகிஸ்தானும் அல்டிமேட்டா இருக்கும். செருத்த பத்தல் சொல்லுவோம் பாரு, பொருளை பாரு பொண்ணை பார்க்காத. வேற ஏதாவது சம்பவம் நினைச்சா நீங்க? அரசியல் எதுவுமே இல்லையா? நாளைக்கு தான் தளபதி வராரா? கல்ல இன்னைக்கு வந்து ஏதோ சிபிசிஐடி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ போயிட்டு இருந்தாரு. 1-2 சின்ன மேட்டர் தான்டா, பெருசாலாம் ஒண்ணு போல. இவனுங்க சொல்லி வச்ச மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லாம் என்னமோ பண்றானுங்கடா டிஃபரெண்டா. சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. பாப்போம், நாளைக்கு தான் தெரியும். ட்வீட்ஸ்லாம் எல்லாருக்கும் லோட் ஆகுதா? பாக்கலையா? ஆகுது நார்மலா. அப்படினா குரோம்ல போடுது. குரோம்ல இப்பதானே ஒன்னு ரியலைஸ் பண்ணேன், ஸ்பேஸ்ல வந்துட்டு வீடியோ எனேபிள் பண்ணலாமாடா?
இங்க காட்ட மாட்டேன். காட்டும்டா அந்த அது பிளஸ் நீ சைன் ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பண்ணணும் போல. ஆமா சரில குரோம்லயும் இருந்தா ஆனா அப்படி பண்றேன். ஹோஸ்ட் மட்டும் தான் வீடியோ காட்ட முடியும். ஆனா இல்லையே நான் தான் ஸ்பீக்கரும் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா நான் ஏதோ ஒரு டேய் ஸ்பேஸ்க்கு என்டர் ஆனேன் ரேண்டமா. அப்பெல்லாம் வந்தா பைரசி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப சும்மா சொல்றேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு நான் ஸ்பேஸ் போட்டு லைவ் ஆன் பண்ணிட்டு கம்மன் இருந்துடுறேன், போயிட்டே இருக்கும், எண்டே இருக்காது. புரியுதா? ஸ்பேஸ் நீ எவ்வளவு நேரம்னு ஓட்டலாம், 4 மணி நேரம் கூட 8 மணி நேரம் கூட ஸ்பேஸ் ஓட்டலாம். ஸ்பேஸ்ல எல்லாம் படம் பார்த்துருவானுங்க. உண்மையில ஸ்பேஸ் ரிப்போர்ட் அடிச்சிருவாங்க தம்பி. இல்ல அவ்வளவு சீக்கிரம் ரிப்போர்ட் ஆகும் தெரியுமா? இந்த ஸ்பேஸும் லேட் ஆகும். அதான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் இது டேஞ்சர் தான். அந்த மாதிரி அலெக்ஸ் இன்னொரு விஷயம் தெரியுமா? கடைசியா ஆர்சிபி சென்னையில வந்து எப்ப தெரியுமா ஜெயிச்சானுங்க? உனக்கு எனக்கு 7 வயசா. கடைசியில ஆர்சிபி சென்னையில எப்ப தெரியுமா ஜெயிச்சாங்க? சென்னை கிரவுண்ட்ல. எப்போ? உனக்கும் எனக்கும் 7 வயசா இருக்கப்போ. 7 வயசுனா எந்த இயர்ரா? 2008. அதான் 2008 அப்போ. அதுதான். ஏன்டா இத்தனை வருஷம் புடினா இருக்கு. இத்தனை வருஷம் அன்னைக்கு ஜெயிச்சவனுக்கு தான், அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லை. மனோஜ் எனக்கு என்ன காண்டுனா, ஏதாவது பேசினா இந்த ஜெயிலுன்னு வாங்கல, அதான் டென்ஷன் ஆகும். சரி ஜெயிலுக்கு போனதே இருக்கட்டும். இவனுக்கு என்ன பண்ணானுங்க? இவன் தான் உத்தமனுங்காச்சு. ஒரு கப்படி போனவன்ட்ட கூட கப் எடுக்கிறா. அதான் சொல்றான். சரி ஜெயிலையே போயிட்டு வந்துட்டான், அவன் தெரிஞ்சுட்டான் எல்லாம் இப்ப நீட் ஆகுது இல்ல, அப்புறம் எப்படி கப் வருது? இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து 3 கப் அடிச்சிட்டோம். அவனுக்கு வந்து அந்த ஜெயில சும்மா பேசிட்டே இருப்பானு, அவனால வேலிட் பாயிண்ட் இல்ல அவனுக்கிட்ட யார்கிட்டயும். ஸோ அதனால ஜெயிலுவானுங்க. விமன்ஸ் கப் அடிச்சதுக்கே கை தட்டுற கும்பல் தெரியுமா? அது பெருமை எடுத்துக்கணும் தெரியுமா? அது ஜெயிலுக்கு போனாங்க இல்ல, அது வேறடா. ஜெயிலுக்கு போனா கூட அந்த பிளேயர்ஸ் அந்த ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்கல்ல. இல்ல மேனேஜ்மெண்ட் தான் ப்ராப்ளம். அதுல அவங்க ப்ராப்ளம் பண்ணிட்டு பிளேஸ் என்ன பண்ணுவாங்க? இவங்க எதுவும் பிளேஸ் எதையும் இது பண்ணல. ஆனா மூதேவிங்க ஒரு தடவை இவனுக்கு தோத்துட்டு நம்மள பழி போடுறாங்க. இல்ல ப்ரோ, அவங்க வேற ரீசன் எதுவும் இல்ல. அதனால இந்த ஜெயில் சொல்லி இது பண்றது அவங்களோட வேற ஏதாவது பேச முடியாது ப்ரோ. கப் அடிச்சாங்க ப்ரோ, அவங்க ஒரு கப் அடிச்சிட்டா அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம 5 கப் அடிச்சாலையும் அந்த இதுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருப்பானுங்க. ஒரு கப்லாம் அடிச்சிட்டாலே அவ்வளவுதான், ஆடிட்டு ஓரா. இல்ல ஹேட்லாம் இல்ல, எனக்கு கோலி பிடிக்கும். இந்த ஃபேன்ஸ் தான் அந்த கடைசி அந்த வருஷம் லீக் வந்து வின் பண்ணிட்டு இவங்க ஆட்டம் தான். அது அந்த வெளியே பண்ணாங்கல்ல, என் ஃப்ரெண்டும் போன வருஷம் போயிருந்தான் மேட்ச். அவன்லாம் ஓவரா பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னா. அதான் சென்னைக்கு ரொம்ப பண்ண மாட்டாங்க இந்த டைம் வின் பண்ணா கூட. சொல்றேன் ஆர்சிபி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க போறீங்களா ப்ரோ மேட்ச் நாளைக்கு கிரவுண்ட்? இல்ல யாரு ப்ரோ இப்பெல்லாம் போராட்டு இப்ப விக்கிற டிக்கெட்டுக்கெல்லாம் நீங்க கிட்னியை வித்துட்டு போயிடலாம். ஆமா, என் ஃப்ரெண்டும் 8K வாங்கி வச்சிருக்காங்க. ஸ்கேம் பண்றானுங்க டிக்கெட்டை. 1500 டிக்கெட் 4000 5000 ப்ரோ. இத என் ஃப்ரெண்ட் 8K வாங்கியிருக்கான் ப்ரோ. 1700 டிக்கெட் 8 10 அதான் 15 போயினுக்குது. 15 யூடியூப்ல கூட பார்த்தேன், அவன் சொல்லியிருந்தான். எல்லாம் அந்த டோனிக்காக தான்டா, வேற ஒண்ணுடா. என்ன ஆர்சிபி டிக்கெட் ஏதாவது ஆர்சிபி வேறதா மேட்ச் வருதா? தெரியல இப்ப தெரியல. அவனுக்கு மேட்ச்ல எதுவும் பிளாக்ல டிக்கெட் அதிகமா வித்து பார்த்ததே கிடையாது. அலெக்சி டோனி இருக்கிறதுனால தான் அலெக்சி இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. டோனி முடிஞ்சிச்சுன்னா பாரு, மேட்ச் நடக்கிற அன்னைக்கு கூட டிக்கெட் வெளில நீ கவுண்டர்ல இன்னும் வாங்கிட்டு உள்ள வரலாம். அந்த சிச்சுவேஷன் தான். தோனிக்கு தான் வந்து இங்க உனக்கு இல்ல ப்ரோ, தோனி ரீசன் அதனால தான் அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து இது பண்ணி ஒரு ரீசனுக்காக தான் பண்ணிருக்காங்க ப்ரோ. நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க ப்ரோ. எல்லாருக்குமே இது தெரியும், காமனா எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அன்கிளாப் பிளேயரா ஆடுறான், 4 கோடி வாங்கிட்டு அவனுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவனும் கேப்டன் நேம்ல இல்ல, ஒண்ணுமே இல்ல. தெரியும், ஜஸ்ட் ஒரு மணி ஜென்ரேட்டு.
ஆமா ஆமா. அதுக்கு வந்து சிஎஸ்கே கூட அக்ரிமெண்ட் சைன் ஆனா பண்ணிருக்கான். லாஸ்ட் சீசன் 3 சீசன் ஆயிடுச்சு. பட் இன்னொரு சீசன் இன்னும் 2 சீசன் கூட ஆடலாம் தோனி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவன் அந்த டிக்கெட் பிரைசிங்காக தான் அவங்க இது பண்றது ப்ரோ. இல்ல இது இன்னொன்னு இருக்கு, கிரவுண்ட்ல இருந்தே இருக்காங்கல்ல அவங்க மூலியமாவே, அவங்களே ஒரு பிரைஸ்க்கு வந்து தனியா அந்த பிசிக்கல் டிக்கெட் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களே ஒரு ஜெனியூனான இது பிரைஸ் இல்லாம இப்போ 1000 டிக்கெட்னா அவங்களே ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ 5 ஒரு 6K நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வித்து இருக்கிறது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இதுவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாஃபியா இருக்கு அது தனியா. அது தனியா அவங்க பிசிக்கல் டிக்கெட் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்டு பார்த்தா தெரியும், அவங்களே சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் ப்ரோ, தனியா ஒரு அமௌண்ட் வரும், மற்ற கமிஷன்லாம் அவங்க போய் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேட்டிருக்கேன் நானும். ஆனா அது எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. ஆனா இவங்க யாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கேம்னு தெரிஞ்சு தானே பண்றாங்க. ஒரு போலீஸை நான் வேணா இது சொன்னா இதாயிரும், வேணாம் வேணாம். இல்ல போலீஸ் என்ன இப்ப ஏன் ஷவுக்கு சங்கர் வீட்லயே போய் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்களே ஒண்ணும் பண்ணாம இல்ல உட்காந்துறாங்க. ஏன்னா போலீஸ் ஒருத்தருக்கே ஒரு அண்ணா இருக்காரு ப்ரோ, அவருக்கே அந்த பிரைஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 9K கிரவுண்ட்ல இருக்க ஸ்டாஃபே 9K சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச அண்ணா கிட்ட கேட்டேன், அவர் எப்படி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு, போலீஸ்க்கே அந்த அமௌண்ட் கூட சொல்றாங்களாம் உள்ள இருக்கவங்க. அப்படியா? சே நான் தேவையில்லாம முடிச்சிட்டேனே. இன்னும் 2 years தான் ப்ரோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட் கிரவுண்ட்ல நேரா தான் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. நீங்க ஆனஸ்டா சொல்லுங்க. இல்ல இன்னொன்னு இருக்கு. இல்ல போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சு 23க்கு அப்புறமே 24ம் சரி நான் இதை ஃபீல் பண்ணேன். அதான் 23 தான் எனக்கு தெரிஞ்சு மாஸ். ஓகேவா, டோனி எந்த ஸ்டேடியம் போனாலும் அங்க வந்து டோனிக்கு தான் மாஸ். இல்ல ப்ரோ, அதுதான் லாஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த சீசன் தான் ஸ்டார்ட் ஆச்சு, லாஸ்ட் சீசன் டோனியான 24 இன்னொன்னு பண்றாங்க ப்ரோ. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ருத்ராஜ் வந்து லெகசி கிரியேட் பண்றதுக்காக ருத்ராஜ் வந்து மேல கொண்டு வரதுக்காக தோனி ஆட்டிருக்காங்க சொல்ல மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு ருத்ராஜ் வந்து பெரிய சிஎஸ்கே கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், தோனிக்கு அப்புறம் ருத்ராஜ்ன்ற ஒரு கேப்டன் எடுத்து வந்துட்டாங்க இப்போ. பட் அவரை வந்து ஒரு ஃபேன்ஸ் முன்னாடி இவர் தான் அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி முன்னெடுத்துறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தோனி போறதுக்கு முன்னாடி ருத்ராஜ் வந்து பெரிய பிராண்டா ஆக்கிட்டு போறதுதான் இவங்களோட பிளான் ப்ரோ. அதை பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதுதான் இவங்களோட மெயின் மோட்டிவ். ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது. கிரிக்கெட்ல வந்து எப்பயுமே ஒரு 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு, அது T20ல. நான் வந்து மெயினா பார்ப்பேன் என்னன்னா, பேட்ஸ்மேன் தான் எப்பயுமே டாப்ல இருப்பாங்க. ஓப்பனர் பேட்ஸ்மேன் வந்து நீங்க என்னதான் 100 அடிச்சாலும் வச்சுக்கோங்களேன், லாஸ்டா எவன் வந்து இந்த 2 பால்ல 4 ரன் 2 பால்ல 6 அடிக்கிறானோ அவன் தான் ஃபேம் ஆவான் மோஸ்டா. ஆமா ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா நீ ஓப்பனர்ஸ் எந்த அளவுக்கு அடிச்சாலுமே லாஸ்டா வந்து 2 பால்ல 4 2 பால்ல 6 அவன் தான் ஃபேம் அதிகமாகும். சோ கிரிக்கெட்ல இந்த ப்ராப்ளம் எப்பயுமே இருக்கு ப்ரோ. ஆமா, அது என்னன்னா செலக்ஷன்ஸ்ல இது இருக்கு ப்ரோ. இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே செலக்டட் ஓப்பனர்ஸ் தான் இருப்பாங்க. ரோஹித், இப்போ முன்னாடி தவான், ரோஹித் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. இப்போ வந்து யாருக்கா ஜெய்ஸ்வால, இப்போ யாரு கில் இருக்கான், அந்த மாதிரி ஒரு செலக்டட் ஓப்பனர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருவாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி மெயின் இது போகாது. பினிஷர்ஸ் தான் எப்பயுமே அவங்க சான்ஸ் கொடுப்பாங்க, மாத்தி மாத்தி சான்ஸ் கொடுக்கறதே அவங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி 2 பால்ஸ் ஆடி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் கிடைக்கும். அது அதுலயே ஃபேம் அதிகமா வரும். ஓகேவா, சோ ருத்ராஜுக்கு வந்து இவங்க வந்து எப்படின்னா ஸ்லோவா தான் பிக்கப் ஆகும், அது உடனே ஆகவே ஆகாது. அது ரொம்ப ஸ்லோவாகும். இல்லைன்னா அவன் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரையும் அவன் ஆடணும். இல்ல ப்ரோ, ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு கப் மட்டும் இந்த வருஷம் வின் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த வருஷம் ஒரு தோனி போறதுக்கு கப் வின் பண்ணிட்டானா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ருத்ராஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கப் வின் பண்றதுக்காக இந்த வருஷம் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ என்ன ப்ரோ இருக்கிற பிளேயர் எல்லாம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது ஒண்ணு, ருத்ராஜ் அப்பப்போ ஏதாவது போடணும்ல, நாக் போடணும்ல, எல்லாம் டோனி ஜடேஜா இவங்களதான் இன்னும் போட்டுன்னு இருக்கானுங்க. ஜடேஜா எடுத்து வந்திருக்கலாம் ப்ரோ. ஜடேஜா வந்து கரெக்டா அதுதான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஜடேஜாக்கு கேப்டன்சி ஒழுங்கா வராதனால தோனி அப்படியே அந்த இதை மாத்திட்டாங்க. ருத்ராஜ் எடுத்து வந்திருக்காங்க. சரி ப்ரோ, நாளைக்கு நைட்டு தானே ஐபிஎல்? ஆமா ஆமா, நாளைக்கு மேட்ச். ஓகே அலெக்ஸ், தூங்கு போ. மார்னிங் விஜய் வராரு, அதுவும் காலைல 8 மணிக்கா? 9:30க்கு போதை ஜாஸ்தி ஆயிருச்சு. போதையா? சரக்குல இருக்காருடா, தெரியாதா? ஏய் நீ என்னடா புதுசா? இல்ல, ஒரு தடவை நான் குடிச்சிட்டு ஸ்பேஸுக்கு வந்தேன், ஆனா வேணாம். சரி ஓகே, சரி தூங்கலாம். அந்த ஸ்பேஸ் வடச்சனை ஆயிடுச்சு, அதனால குடிச்சா மேக்ஸிமம் ஸ்பேஸுக்கு வர்றது. சரி ஓகே, குட் நைட் நதிரா.
உன் கனவுல சமந்தா நினைச்சு நீ தலைகாணி பிடிப்ப, ஆனா அது அமலா சஜின்